ஆரம்பிக்கலாமா? ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. ஹரி ஓம். ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தந்தை தாய் ஆவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்போனாகுவானும் குரு. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்முடைய இளம் குழந்தைகள் பொறுப்பான முறையில் வளர்ந்து தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை மன தைரியத்துடன் எதிர்கொள்வது எப்படி என்பதை அவர்களுக்கு எடுத்து விளக்கும் ஆன்மீக நிகழ்ச்சிதான் வாழ்க்கை திறன்கள் என்று அமைக்கப்பட்டுள்ளது. இதனை நெல்லை சகஸ்ரநாம மண்டலி ஏற்பாடு செய்துள்ளனர். அபிராமி அந்தாதி இது போன்ற பல கிளாஸ் வகுப்புகள் ஆரம்பித்து உள்ளார்கள். அது நன்றாக நடக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நமது இதிகாசங்கள் மற்றும் சனாதன தர்மத்தை அடிப்படையாய் கொண்டு இந்நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. சனாதன தர்மம் என்றால் என்ன? முதலும் முடிவும் இல்லாத மற்ற எல்லா காலங்களுக்கும் இருக்கக்கூடியது எதுவோ அது சனாதன தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. அது மக்களுக்கு புகட்டும் தர்மம் என்ன? மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, சத்தியம் வத, தர்மம் சர என்ற அறநெறிகளை எடுத்து புகட்டுகிறது. பாரதத்தின் இரு கண்களாக விளங்கக்கூடிய ராமாயணம் மகாபாரதம் புகட்டும் பாடம் சத்தியத்தை கடைபிடிப்பதாலும் தர்ம வழியில் நடப்பதால் மட்டுமே ஒரு மனிதன் மேலோனாக முடியும் என்பதை ஸ்ரீ ராமபிரானும் பாண்டவர்களும் வாழ்ந்து காட்டியுள்ளனர். இயந்திர உலகமாக போய்கொண்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில் வளரும் குழந்தைகளுக்கு நம் இந்து மதத்தின் பெருமையையும் அது புகட்டும் அறநெறிகளையும் எடுத்து இயம்பும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த நெல்லை சகஸ்ரநாம மண்டலி குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் குழந்தைகளுக்கு நன்னெறிகளை புகட்ட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கும் வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம். அம்மா, மிக்க மிக்க நன்றி. தங்களுடைய பிஸியான நேரத்திலையும் எங்களை எல்லாம் வாழ்த்து இருக்கீங்க. உங்களுடைய வாழ்த்துறைக்கு எப்பவும் நன்றி பெருமைப்பட்டு இருக்கிறோம். மிக்க மிக்க நன்றி. அடுத்து சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்த வேண்டியது நமது கடமை. ஹலோ, கேக்குதா? ஹலோ, கேக்குதுங்க சார். ஓகே ஓகே, கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். இது மயிலாடுதுறை ராகவன். இப்பொழுது அபிராமி அந்தாதியை பற்றியும் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி உள்ள வகுப்பையும் ஆரம்பித்து வைத்து நம்மிடையே பேச இருக்கிறார்கள். இந்த சிறிய வயதிலேயே ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர். டிசிஎஸ் நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். மூச்சுக்கு மூச்சு எப்பொழுதும் காமாட்சி 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 என்ற வார்த்தையை தவிர எதுவுமே வராது. பிஸியான ஷெட்யூல். இப்ப கூட குருஜியும் அவங்களும் ரெண்டு பேருமே ஒரிசால யாத்திரைக்கு போயிட்டு தான் வந்திருக்காங்க. அஞ்சனி குருஜியும் ராகவன் குருஜியும். அப்பதான் சொன்னேன் அவங்க கிட்டே, அஞ்சனி மேடம் தான் வகுப்பு எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். சோ இப்ப அவங்க அதாவது இப்ப வகுப்பு எடுக்கக்கூடிய குருஜிகள் எல்லாருமே இளம் வயது. எல்லாரும் ஆன்மீகம் அப்படின்னா வயசாகட்டும், ஒரு 50 வயசுல நம்ம கோயிலுக்கு போகணும், 50 வயசுல எல்லா வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனா போதும், நம்மளுடைய இதை இது பண்ணணும் அப்படின்னு. ஆனா இப்போ இப்ப சமீப காலமாக நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம்.
என்னெல்லாம் இந்துக்கு பெண்களுக்கு வந்து என்னெல்லாம் எதிர்ப்பு வருது, என்னெல்லாம் மதமாற்றம் நடக்குதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக வந்து இந்த ஒரு வகுப்பு அந்த லைஃப் ஸ்கில் பர்டிகுலரா அடலசன்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எப்படி வந்து அவங்கள எந்த பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்ளணும், ஆன்மீகம் மூலமா இதெல்லாம் என்ன பண்ணணுங்கிறத வந்து ஒரு முயற்சி எடுத்து பண்ணியிருக்கோம். அது மாதிரி அபிராமி அந்தாதி வகுப்பும் ஆரம்பிச்சு அதுக்கு வந்து சரியான ஆரம்பிச்சுக்கிறதுக்கு சரியான ஆள் பார்க்கும் பொழுது ராகவன்ஜி தான் எங்க மனசுல பட்டுது. இந்த வயசுல சார மாதிரி எல்லாரும் வரணும், குழந்தைகள் வந்து அவரை மாதிரி ஒரு முன்னுதாரணமா இருக்கணும், குருஜி சாரதா சீனிவாசன் மாதிரி இருக்கணும், குருஜி அஞ்சலி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணணும். அதே மாதிரி சாருடைய சொல்லுவாங்க, அம்மா வந்து அந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க. எப்பவுமே அம்மாவுடைய பேச்சை கேட்டு அம்மா பிள்ளையா அவர் இன்னைக்கும் வந்து அம்மாவுடைய புகழை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து இப்பொழுது இந்த 2 வகுப்பை பத்தியும் பேசுவதற்கு அழைக்கிறேன். அடியேன். நமஸ்காரம். ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி, ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்கள ஜனக சங்கரோ தேவஹ தம் வந்தே குஞ்சராரணம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் பாஷாங்குஷேக்ஷு கோதண்ட பஞ்சபான ரசத்கராம் உத்யத் சூரிய நிபாம் வந்தே மகா திரிபுர சுந்தரி விஸ்வகாரண நேத்ராட்யாம் ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி வந்தகாசுர சம்ஹர்த்ரீம் காமாட்சீம் தாமகம் பஜே சுவர்ணாங்கீம் ரத்னசோபாட்யாம் சுகஹஸ்தம் சுச்சஸ்மதாம் காஞ்சி நிவாசினீம் வந்தே காமாட்சீம் காமிதார்த்ததாம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ராஜராஜேஸ்வரியான லலிதா மகா திரிபுர சுந்தரி பரதேவதையோட கிருபா கடாட்சத்தோட கூட்ட நெல்லை சகஸ்ரநாம மண்டலி நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கும் அவர்கள் செய்யக்கூடியதான ஒரு கைங்கரியத்திற்கும் முதல்ல ஈடு இணையே சொல்ல முடியாது. அவர்களுக்கு முதல்ல அநேக நமஸ்காரங்களும் அநேக வாழ்த்துக்களும் எங்களை போல விளங்கக்கூடியவர்கள் சார்பிலே நாங்க வந்து சொல்லிக்கிறோம். ஏன்னா எத்தனை நிகழ்ச்சிகள், ஏன்னா இதை ஆர்கனைஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதிலே அந்தந்த விஷயங்களிலே சிறந்து விளங்கக்கூடிய குருமார்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த குருமார்களை வைத்து அங்கே விளங்கக்கூடியதான நிறைய ஜனங்களுக்கு, நிறைய பேருக்கு எதெல்லாம் வெளியில தெரியாம ரகசியமா இருக்கோ, எதெல்லாம் கத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கோ அத்தனை விஷயங்களையும் வந்து எளிதிலே எல்லோருக்கும் போய் சேரும்படியாக நம்ம தனுஷ்கோடி சாரா இருந்தாலும் சரி, சிதம்பரநாதன் சாரா இருந்தாலும் சரி, நெல்லை சகஸ்ரநாம மண்டலியை சேர்ந்தவாள் அத்தனை பேருமே இவ்வளவு ஒரு கைங்கரியத்தோட வேற எந்த விதமான ஒரு மோட்டிவுமே இதுல இல்லை. அதாவது இதுல வந்து ஒரு ஃபீ ஸ்ட்ரக்சர் கிடையாது, இல்ல ஒரு ஃபீஸ் கிடையாது, வேற எந்த விதமான ஒரு மோட்டிவுமே இல்லாம வெறும் கைங்கரியம் கைங்கரியம் கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை மட்டுமே பிரதானியமா கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு வரா. அவளுக்கு முதல்ல நம்ம எல்லோரும் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த சனாதன தர்மத்தை காத்து நிற்கக்கூடியதான ஒரு பெரும் தூண்களாகத்தான் நமக்கு வந்து நெல்லை சகஸ்ரநாம மண்டலியும் சரி, அதிலே விளங்கக்கூடிய அத்தனை பேரும் சரி, பிரதானியமாக தனுஷ்கோடி சாரா இருந்தாலும் சரி, சிதம்பரநாதன் சாரா இருந்தாலும் சரி, இவா எல்லோருமே விசேஷமா இருக்கா. அப்படி அவ எத்தனையோ நிகழ்ச்சிகளை வந்து அது சாட்சாத் நாராயணர் பேர்லயா இருந்தாலும் சரி, பரமேஸ்வரன் பேர்லயா இருந்தாலும் சரி, எனக்கு ஆத்மார்த்த மூர்த்தியாக பிரகாசிக்க கூடியதான அம்பாள் வேலையா இருந்தாலும் சரி, அத்தனை தேவதைகள் மேலையுமே அநேக நிகழ்ச்சிகளை வந்து அநேக கிளாஸுகளை எடுக்கும்படியா பண்ணி அத்தனை ஸ்தோத்திரங்கள், இத்தனை ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இருக்கா. இதெல்லாம் வெளியில தெரியாம இத்தனை இருக்கே. அது மட்டும் அல்லாம ஒரு சமூக பாராயணமா திருமியச்சூர்ல லலிதா சகஸ்ரநாமம் ஆகட்டும், லக்ஷ்மி சகஸ்ரம் மாதிரி ஒரு கிரந்தமே கிடையாது. அதுவும் திருச்சானூரிலே அலர்மேல் மங்கை தாயாருடைய சன்னிதானத்திலே அதை நடத்துறதுங்கிற விஷயங்கள் எல்லாம் சாதாரணம் கிடையாது. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் அது. சாட்சாத் ஸ்வயம் பரிபூர்ணமான பராசக்தியாவே அந்த க்ஷேத்திரத்திலே பத்மாவதி பிரகாசிக்கிறா. அப்படி அத்தனை நிகழ்ச்சிகளை விசேஷமா பண்ணிட்டு வர அந்த நெல்லை சகஸ்ரநாம மண்டலியிலே அடுத்து 2 நிகழ்ச்சிகள் வந்து நாளை தொடங்கி ஆரம்பிக்கிறது. அதை ஆரம்பித்து வைக்கிறதுக்காக வேண்டித்தான் இன்றைய தினத்திலே அதற்கான ஒரு முன்னோட்டமாக உங்களுடைய குருஜி உங்களுக்கு எடுக்க போற ஸ்ரீமதி சாரதா ஸ்ரீனிவாசன் ஆகட்டும், ஸ்ரீமதி அஞ்சனி சேஷாத்ரி ஆகட்டும், இவா எல்லாரும் விசேஷமா அந்தந்த நிகழ்ச்சிகளை அந்தந்த கிளாஸை வந்து உங்களுக்கு விசேஷமா எக்ஸ்பிளைன் பண்ண போறா. இருந்த பொழுதிலும் கூட ஒரு சிறிய முன்னோட்டமாக அதை ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது சாட்சாத் என் தாயாராகவும் சர்வ ஜகத்திற்கும் தாயாராகவும் பிரகாசிக்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சி தேவியினுடையதான ஆக்ஞையினாலே அந்த விஷயத்தை இப்பொழுது ஆரம்பிச்சு வைக்கிறேன். பரதேவதையின் கருணையோட முதல்ல பார்த்தோம்னு சொன்னாக்க வளரிளம் குழந்தைகளுக்காக வேண்டி, அவர்களுக்காக வேண்டி குழந்தைகளுக்காகவும் சரி, தாய்மார்களுக்காகவும் சரி, 2 பேருக்காகவுமே ஏற்பட்டதான ஒரு அற்புதமான
அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அத ஸ்ரீமதி சாரதா ஸ்ரீனிவாசன் அவர்கள் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கா. இப்போ ஆன்மீகம் மாத்திரம் அல்லாதபடிக்கு லோகத்திலே இருக்கக்கூடியதான தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த கிளாஸஸ அவ இப்போ விசேஷமாக அத க்ஷேமார்த்தமாக, அதாவது என்ன, ஆன்மீகத்திலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டினா மாத்திரம்தான் ஆன்மீகத்துக்கு வரணும் அப்படிங்கறதான ஒரு எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா நான் நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய கிளாஸஸ்ல இருக்கிறவா எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கப்பட்டவா, 50, 55, 60 வயசுக்கு மேல இருக்கப்பட்டவா தான். அதற்கு கீழே இருக்கிறவா இருக்கா, இல்லேன்னு சொல்லல, ரொம்ப சொல்பம் தான். ஆனா அவ என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டாக்க, இல்ல குருஜி, யாரு என்கிட்ட எல்லாருமே என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ சாமி சாமின்னு சொல்லிட்டு நீ சாமி பைத்தியமாவே போயிட போற, இவ்வளவு தூரம் எல்லாம் சாமி கும்பலாமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க. இதே கருத்தை ஒருத்தர் 2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா என்கிட்ட சொல்லியிருக்கா. அதாவது இளம் வயதிலேயே ஆன்மீகத்திலே நாட்டமானது ஏற்படுறது அப்படிங்கிறது ஒரு கொடுப்பினை. அதற்கு அதை எப்படி சொல்றதுன்னா, எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு கொடுப்பினை அது. ஏன்னா அவர்கள் வாழ்க்கை எப்படின்னா எந்த விதமான கஷ்டமுமே இல்லாம ஆன்மீகத்திலே நாட்டம் இல்லாதவர்களுக்குத்தான் மனதிலே குழப்பங்கள் ஏற்படும். எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற ஒரு குழப்பமானது ஏற்படும். இளம் வயதிலேயே ஆன்மீகத்திலே ஒரு நாட்டமானது இருந்தது அப்படின்னாக்க நமக்கு டைரக்ஷன் தெளிவா இருக்கும். சோ இப்படித்தான் போகணும், இந்த பாதையில தான் போகணும், இந்த பாதையிலே நம்ம போனோம்னா நமக்கு வெற்றியானது ஏற்படும்ங்கிறத நமக்கு கைடன்ஸ் ஆனது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோமோ அந்த தெய்வத்தின் மூலமாக தெளிவாக நமக்கு அந்த கைடன்ஸ் ஆனது கிடைக்கும். அதனால அதற்கு இளம் பெற்றோர்களா இருந்தாலும் சரி, அவர்களுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, அப்போ ஆன்மீகத்திலே நாட்டத்தை உண்டு பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமா. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டா, சின்ன வயசுல விஷயங்களை எல்லாம் கத்து கொடுத்துருப்பா. ஏன்னா முதல்ல இந்த விஷயத்துக்கு முடிச்சுட்டு இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு அபிராமி அந்தாதியின் பக்கம் போகலாம். அபிராமி அந்தாதியின் மகத்துவங்கள் எல்லாம் நம்ம வாக்காலே சொல்ல முடியாதது. அபிராமி அம்பிகையினுடைய பெருமையை நம்ம மனசுனாலையும் சிந்திக்க முடியாதது. மனோவாச்சாம கோச்சராகை நமகான் அம்பாளுக்கு நாமம். மனசையும் வாக்கையும் கடந்த பராசக்தியாக விளங்கக்கூடியவள். அதிலிருந்து ஒரு துளி அமிர்தத்தை அடுத்தது நாம பருகலாம். அதற்கு முன்னாடி என்ன, நம்ம மாத்திரம் இல்லாத நம்ம குழந்தைகளுக்கும் ஆன்மீகம் அப்படின்னா ஒரேடியா ஆன்மீகம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த ஆன்மீகத்தை ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயுமே ஆன்மீகமானது இருந்துட்டேதான் இருக்கு. நம்ம அம்மான்னு சொல்றது தொடங்கி இந்த குழந்தைகள் முதல்ல பிறந்த உடனே அம்மான்னு சொல்றது இல்லையா, அதுவே ஆன்மீகம் தான். அந்த அம்மாங்கிற வார்த்தையே ஆன்மீகம் தான். ஏன்னா மா அப்படிங்கிற பதமானது சாட்சாத் பராசக்தியத்தான் குறிக்கிறதுங்கிறது சாஸ்திரம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன செய்யறோம்னு கேட்டா, ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகிலே பிறக்கும் பொழுது, அது மனுஷனா மாத்திரம் இல்லை, ஒரு மாடு கூட உலகத்துல பிறக்கும் பொழுது எப்படி கத்துறது, அம்மானு தான் கத்துறது இல்லையா. அந்த அக்ஷரமானது தேவி ஸ்வரூபம் அப்படிங்கறத சாஸ்திரங்கள் சொல்லுறது. அது மட்டுமல்லாம அத்வைத சித்தாந்தத்திலே இதற்கு ரொம்ப அழகாக விளக்கமும் சொல்லுவா. நான் பிரம்மமா இருந்தேனே, இப்போ ஜீவனா போயிட்டேனே அப்படிங்கறதான் அந்த அம்மான்னு அந்த குழந்தை பிறந்த உடனே அம்மான்னு கத்துறது அப்படிங்கிற விஷயத்த அதெல்லாம் விசேஷமா நமக்கு சொல்றா. அப்படி அந்த அந்த பிறக்கும் பொழுதே நமக்கு ஆன்மீகம் நம்மோடு பின்னி பிணைஞ்சுதான் இருக்கு. அப்போ அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம அந்த ஆன்மீக விஷயங்களை நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த டீன் ஏஜுங்கிறது கொஞ்சம் தடுமாறக்கூடியதான ஒரு வயதுதான். ஏன்னாக்க அந்த சமயத்துல பார்த்தோம்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸினுடைய சேர்க்கையானது ஏற்படும். நிறைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்க்கை ஏற்பட்டு சில நேரங்கள்ல ஏற்கனவே எதையெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் மறந்து பெற்றவர்களுடைய பேச்சை கேட்காம இருக்கிற சூழ்நிலை வந்தாலும் கூட, அந்த 9 வயசுக்குள்ள நீங்க அந்த குழந்தையின் மனசுல என்ன ஊற்றேளோ அது ஒரு காலம் அவர்களுக்கு மறக்கவே மறக்காது. ஒரு கட்டத்திலே அவர்களை அறியாமலே அவர்கள் மனசிலிருந்து எந்த விஷயமானது அவர்களுக்கு ஊட்டப்பட்டதோ, ஆன்மீக சம்பந்தமாக எந்த விஷயமானது ஆன்மீக சம்பந்தமாக, தேசபக்தியாகட்டும், சனாதன தர்மமாகட்டும், ஆன்மீகமாகட்டும், அது எதுவா இருந்தாலுமே சிறு வயதில் அவர்களுக்கு ஊட்டப்பட்ட விஷயமானது அது
அவர்களை விட்டு என்றுமே நீங்காது. ஒரு கட்டத்திலே அது தானாகவே வருவதாகத்தான் இருக்கு. அதனாலதான் எப்பொழுதுமே நம்முடைய குழந்தைகளுக்கு சத்தான விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்லி இருக்கா. அது சின்ன குழந்தை தானே, இப்பவே என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லுவானே, இந்த விஷயங்கள் எல்லாம் இப்பவே என்னத்துக்கு சொல்லுவானேங்கிற எண்ணமானது ஒரு காலமே வேண்டாம். ஏன்னா நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைகள் மனசிலே நாம எதை விதைக்கிறோமோ அது மட்டும்தான் பின்னாடி விருட்சமாகி அவர்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடியதாக விளங்குறது அப்படின்னா. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு மாமி, அவ அடிக்கடி சொல்லுவா, அதாவது என்னுடைய பேத்திக்கு நான் இது வரைக்கும் திரிஷதிய சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன், ஆனா இப்ப சொல்லவே மாட்டேங்கிறா, நான் கூட அவளுக்கு மறந்து போயிடுது அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய இப்ப சேர்க்கையின் காரணமாக இப்போ என்னன்னா ஸ்டடீஸுக்கு போறது, அங்க போறது, அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது அப்படின்னு இருக்காளே தவிர ஆன்மீகத்துக்குன்னு ஒதுக்க மாட்டேங்கிறா. ஒரு 10 நிமிஷம் தானேடி ஆக போறதுன்னு சொன்னா கேட்க மாட்டா. ஆனா ஒரு நாளைக்கு உட்காந்து வச்சு வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு உட்காந்து வச்சு நீ சொல்லித்தான் ஆகணும்னு சொன்ன, கடகடன்னு அப்படி சொல்றா. அப்பதான் தெரிஞ்சது அவளுக்கு நான் சொல்லி கொடுத்த அந்த விஷயமானது அவளை விட்டு என்னைக்கும் போகல, அது அவ மனசுல ஆழமா இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா. அதேதான் என்னாக்க நம்ம ஒரு விஷயத்தை சின்ன குழந்தையிலே நம்ம அவ மனசுல பதிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது என்னைக்கும் அவளுடைய மனசை விட்டு போகவே போகாது. அதனாலதான் நம்ம என்ன செய்ய வேண்டியது அப்படின்னு கேட்டாக்க அதை அந்த ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடையதான அந்த சத்தான விஷயங்களை என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு கேட்டாக்க அப்படி அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்க வேண்டியது அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கா. அதைத்தான் சாரதா ஸ்ரீனிவாசன் குருஜியும் கூட அந்த வளரிளம் குழந்தைகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்குமாக மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நன்றி உணர்வு நேர்மறை சிந்தனைகள் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பிலேயும், 2ஆம் தேதி சரியான முடிவெடுத்தல் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பிலேயும், 3ஆம் தேதி உள்ளார்ந்த அமைதியை வளர்த்தல் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பிலேயும் எல்லோருக்கும் கிளாஸ் எடுக்க போறா. இங்க இருக்கிறவாள்லாம் அதுல சேர்ந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயம் அவசியமாக அதிலே கலந்துண்டு அவர்கள் எப்படி வழிகாட்டுறாளோ, ஏன்னா குருமார்களா இருக்கப்பட்டவர்கள் அந்த தங்களுடைய அனுபவத்தை தான் நமக்கு சொல்லக்கூடியவர்களா இருக்கா. ஏன்னா அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நமக்கு அதை சொல்லி வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கா. அந்த காரணத்தினாலே அவைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு நம்முடைய சனாதன தர்மத்தையும் நம்முடைய குழந்தைகளுடையதான மனநலனையும் உடல் நலனோட சேர்த்து மனநலனையும் பேணணும் அப்படின்னு அவர்களுடைய வழிகாட்டுதல் மேல எல்லோரும் நல்லபடியாக அந்த செஷன்ஸை எல்லாம் அட்டன் பண்ணி எல்லோரும் க்ஷேமத்தடையணும் அப்படின்னு ஜெகன்மாதாவான காமாட்சி தேவியினுடைய பாதார விந்தத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்தது அபிராமி அந்தாதியினுடைய மகத்துவத்தை நம்மாலே சொல்லவே முடியாது. ஸ்ரீமதி அஞ்சனி சேஷாத்ரி அவாதான் எடுக்கிறா. அவளை பத்தின அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அநேக விஷயங்கள் அவளுக்கு ரொம்ப தேவீபரமான விஷயங்கள் அநேகம் தெரியும். ஏற்கனவே நமக்கு மூக பஞ்சசதியிலே விளங்கக்கூடியதான சில ஸ்லோகங்களையும் கிளாஸ் எடுத்திருக்கா, அநேக ஸ்லோகங்களை எடுத்திருக்கா. அது மாதிரி விசேஷமா தேவியின் பாதத்திலே ரொம்ப விசேஷமான ஆத்மார்த்தமான பக்தியோட விளங்கக்கூடியவர்கள். அவளும் ஒரு பெரிய உத்தியோகத்துல தான் இருக்கா. அதுல இருந்துட்டு கூட இத லோகக்ஷேமத்துக்காக வேண்டி, ஒரு சத்சங்கத்திற்காக வேண்டி நம்மளால முடிஞ்ச விஷயத்தை எல்லோருக்குமே அதை சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தினாலே இந்த செஷன்ஸை அவ எடுத்துட்டு இருக்கா. அப்படி அது பரதேவதையினுடைய பரிபூர்ணமான ஒரு கருணா கட்டாட்சம். சார் சொன்ன மாதிரி தனுஷ்கோடி சார் சொன்ன மாதிரி அடிக்கடி நாங்க அநேக க்ஷேத்ராடனங்களுக்கெல்லாம் போவோம். இப்போ சமீபமா கூட ஒடிஷாவிலே விளங்கக்கூடிய முக்கியமான தேவி க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் ஒரு 27 பேரை கூட்டிட்டு போயிருந்தேன் அம்பாளுடைய அனுகிரகத்திலே. அதிலே அஞ்சனி சேஷாப்தி குருஜி அவளும் நம்மளோட வந்திருந்தா. அம்பாளுடைய அனுகிரகத்திலே விசேஷமா எல்லா சக்தி பீட்டங்கள்லையும் தரிசனங்கள் எல்லாம் ஆச்சு. அந்த மாதிரி அநேக க்ஷேத்ராடனங்களும் சரி, அநேக வகுப்புகள்லையும் சரி அவளும் நம்மளோட இருந்து கொண்டு பரதேவதையனுடையதான ஒரு பெருமையை, பரதேவதையனுடையதான ஒரு மகிமையை விசேஷமா எல்லோருக்குமே சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கா. அப்படி அருள் வழங்கும் அருள் வளம் அபிராமி அம்பிகையினுடையதான ஒரு பெருமையை நம்மாலே சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாக்க பரமேஸ்வரனாலையும் மகாவிஷ்ணுவினாலையும் சொல்ல முடியாது அப்படின்னா மற்றவாளால என்ன சொல்ல முடியும்? அருள்மழை பொழியும் அன்னை அபிராமி அப்படின்னு அம்பாள் அருளை மழையாக வருஷிக்க கூடியவள் தான், அதுல சந்தேகமே கிடையாது.
திவ்யாஜ கருணாபூர பூரிதாயை நமோ நமகாங்கிறது தேவியினுடைய அஷ்டோத்தரம். எந்த விதமான காரணமும் இல்லாமல் கருணையை பொழியக்கூடியவளாக ஜெகன்மாதாவானவள் பிரகாசிக்கிறா. அந்த அபிராமி அம்பிகையினுடைய வைபவத்தை சொல்லக்கூடியதான ஒரு நூல் தான் அபிராமி அந்தாதி. இதற்கு அறிமுகம் தேவை கிடையாது. ஆனாலும் இந்த நூலுக்கு சமமான ஒரு நூலானது கிடையவே கிடையாது. அபிராமி அந்தாதிற்கு மேலே வேறு நூல் வேண்டாம். அபிராமி அந்தாதிக்கு சமமாக ஒரு நூல் கிடையாது. இந்த அபிராமி அந்தாதிய பாராயணம் பண்ணினாலே உங்களுக்கு இந்த லோகத்திலே என்ன சௌபாகியம் வேணுமோ அந்த சௌபாகியம் கிடைக்கும். அதிலே சந்தேகமே இல்லை. நமக்கு வேணுங்கிறத எல்லாம் கொண்டு பொழியக்கூடியதான அற்புதமான ஒரு கிரந்தம் இந்த அபிராமி அந்தாதி. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அபிராமி அந்தாதியிலே விளங்கக்கூடிய ஒவ்வொரு செய்யுளுக்கும் ஒவ்வொரு பலனானது உண்டு. ஒவ்வொரு செய்யுளையும் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 12 ஆவர்த்தி 12 தடவை பாராயணம் பண்ணி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா எந்த காரியத்திற்காக வேண்டி நாம பிரார்த்தனை செய்துக்கிறோமோ அந்த காரியமானது பூர்த்தி அடையறதுங்கிறத பல பேர் அனுபவத்திலே கண்ட உண்மை. அப்படி ஒரு பெரிய தேவி உபாசகரும் கூட என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க, அவர் ஆத்மானுபூதியை அடைந்தவர். அவருக்கு நிறைய தேவியினுடைய சாட்சா்காரமானது ஏற்பட்டிருக்கு. அவர் எங்கிட்ட ஒரு தடவை சொன்ன பொழுது அவர் சொன்னார், அவருக்கு எப்படி தேவியின் சாட்சா்காரமானது ஏற்பட்டது அப்படின்னா, ரொம்ப அவர் ஆன்மீகத்திலே ரொம்ப இளம் வயதிலேயே, ஆனா அவர் பூர்ணமான ஆன்மீகம், லௌகீகத்திலே நாட்டம் இல்லாத அளவுக்கு பூர்ணமான ஆன்மீகம். எப்படியாவது அம்பிகையை தரிசனம் பண்ணியே தீர வேண்டியது, அம்பாளை எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு ஒரு வெறியானது அவர் மனசுக்குள்ள இருந்துதான். வெறி அப்படின்னா அம்பாளை எப்படி பார்க்க முடியும்னு கேட்டா, அதுக்கு என்னுடைய குருநாதர் அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். அதாவது நம்முடைய மனைவியையோ நம்முடைய குழந்தையோ நம்முடைய கணவனையோ பிரிஞ்சு நம்மால இருக்க முடியுமா? அவளை பார்க்காம நம்மால இருக்க முடியுமா? நம்ம குழந்தைய பார்க்காம நம்மால இருக்க முடியுமா? அந்த 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 மாதிரி நம்ம குழந்தையின் மேலையும் நம் பதியின் மேலையும் நம் பத்னி மேலையும் எந்த அளவுக்கு அன்பையும் பிரேமையும் வைத்திருக்கோமோ அந்த அன்பையும் பிரேமையையும் எப்போ நாம அம்பாள் மேல வைக்கிறோமோ அதே அளவுக்கு அம்மா உன்னை சிந்தனை பண்ணாம இருக்க முடியாது, உன்னை தரிசனம் பண்ணாம இருக்க முடியாது, உன்னை பார்க்காம இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அந்த ஒரு அன்பையும் அந்த பிரேமையையும் அந்த பக்தியையும் எப்பொழுது நாம தேவியின் பாதத்திலே வைக்கிறோமோ அப்போ அந்த பரதேவதையினுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். அம்பாளை எப்ப பாக்குறது? அம்பாளை இந்த கலிகாலத்துல வருவாளா? நிறைய பேருக்கு வந்திருக்கா. இந்த கலிகாலம் அப்படிங்கிறது அம்பாள் வராம இருப்போ தேவியினுடைய தரிசனம் கிடைக்காதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆத்மார்த்தமான பக்தர்களுக்கு தன் பாதத்தையே நம்பி இருக்கக்கூடிய பக்த ஜனங்களுக்கு இந்த கலிகாலத்திலேயும் கூட பராசக்தியானவள் பிரத்யட்சமா அனுகிரகத்தை செய்யறாங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்ப ஆதிசக்தியாக மும்மூர்த்திகளையும் ஈன்றவளாக அவ்வியாஜமான கருணையோட விளங்கக்கூடியவளா அந்த பராசக்தி இருக்கா. அந்த தேவி உபாசகர் சொன்னார், என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு, ஆனா எந்த கிரந்தத்தை ஒரு நாள் நவராத்திரி 9 நாளும் அபிராமி அந்தாதியை தவிர வேறு நினைப்பில்லாதபடி நான் அபிராமி அந்தாதிய பாராயணம் பண்ணிட்டே இருந்தேன். அந்த அபிராமி அந்தாதி பாராயணத்தினுடைய பயனாலேதான் எனக்கு 9வது நாள் அம்பிகையினுடைய தரிசனமானது கிடைச்சது. அதை என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. தரிசனம்னா நினைச்ச உடனே வர்றதோ அடிக்கடி வர்றதோ கிடையாது. மின்னல் மின்னினா போல ஒரே ஒரு க்ஷணம் தான் கிடைக்கும். ஒரே ஒரு க்ஷணம் அந்த ஆகாசத்துல மின்னல் மின்னினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு ஒரு க்ஷணமானது தரிசனமானது கிடைக்கும். அந்த ஒரு க்ஷணமானது தரிசனமானது எனக்கு கிடைச்சது. அப்பொழுது அந்த பரமேஸ்வரியின் கருணையினாலே இந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்ததினால் மட்டுமே நவராத்திரி சமயத்திலே அம்பிகையை தவிர வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லாம இந்த அபிராமி அந்தாதிய பாராயணம் செய்த பலனினால் மட்டுமே எனக்கு தேவியின் சாட்சா்காரமானது ஏற்பட்டது. அப்படின்னா இந்த காலத்திலேயும் கூட என்னைக்கோ அபிராமி பட்டருக்காக வேண்டி தை அமாவாசை தினத்தை பௌர்ணமியாக அம்பிகை ஆக்கினாள் அப்படின்னு நாம சொல்றோமே, அந்த பராசக்தி 250-300 வருஷங்களுக்கு முன்னாடி மட்டுமல்ல, இன்னைக்கும் கூட அபிராமி அந்தாதியை ஆத்மார்த்தமா பாராயணம் பண்றவாளுக்கு அம்பாளுடைய தரிசனமானது கிடைக்கிறது. அப்படின்னா அந்த பரதேவதையினுடையதான ஒரு பெருமையை, பரதேவதையினுடையதான ஒரு மகிமையை, அவளுடையதான ஒரு கருணையை நாம என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க? அப்பேற்பட்டதான ஒரு நூல். இந்த நூலிற்கு சமானமான ஒரு நூலானது கிடையாது. அதாவது ஸ்ரீவித்யை அப்படிங்கிறது தேவியினுடைய ஆராதனா,
தேவியினுடைய உபாசனையின் பெயர் ஸ்ரீவித்யா உபாசனைன்னு பேரு. அந்த ஸ்ரீவித்யா உபாசனைங்கிறது பெரிய மகான்கள் எல்லோரும் அதை அனுசரிச்சுத்தான் பெரிய ஜீவன் முக்தர்களாக யோகிகளாக மகான்களாக விளங்கினார்கள். அது ரமண மகரிஷியா இருந்தாலும் சரி, சேஷாத்ரி சுவாமிகளா இருந்தாலும் சரி, காஞ்சி மகா பெரியவரா இருந்தாலும் சரி, பாஸ்கர ராயரா இருந்தாலும் சரி, எத்தனையோ மகான்கள் அத்தனை பேருமே தேவியை உபாசிச்சவர்கள் தான். அந்த மகான் அப்படிங்கிற ஒரு தன்மை அவருக்கு எப்படி ஏற்படுறது? சித்தர்கள்னு நாம சொல்றோம். சித்தர்கள் எல்லோரும் சித்தர்களா எப்படி இருக்கான்னு கேட்டா, அம்பாளை உபாசிச்சதுனாலதான் சித்தர்களா இருக்கா. சித்திகளுக்கெல்லாம் ஈஸ்வரி அவதான். அப்போ அம்பாளை உபாசனை செய்த காரணத்தினாலே சர்வ சித்திகளையும் அடைந்தவர்களாக சித்த புருஷர்கள் விளங்குகின்றார்கள் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனாலே பராசக்தியின் ஆராதனையை செய்யாதவர்கள் கிடையாது, அம்பாளை உபாசிக்காதவர்கள் கிடையாது. தேவியின் உபாசனா பலமானது சர்வத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு தன்மை மிகுந்தது இல்லையா? அது போலத்தான் இந்த அபிராமி பட்டரும் கூட தேவியின் பாதார விந்தத்தை தவிர வேறு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் சதா அபிராமி 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 அபிராமின்னு அபிராமியினுடையதான ஒரு தியானத்திலேயே விளங்கி கொண்டு வந்தவரா இருக்காங்கிறத நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா. அபிராமி அபிராமா அப்படிங்கிற நாமமே பார்த்தோம்னு சொன்னாக்க அதி விசேஷமான ஒரு நாமா. அபிராமியினுடைய நாமாவே பார்த்தோம் அப்படின்னாக்க பரதேவதையினுடைய நாமத்திலே அதி விசேஷமா விளங்கக்கூடியதான ஒரு நாமா. அப்படி திருக்கடையூர் க்ஷேத்திரத்திலே மட்டுமல்ல, திண்டுக்கல் இருக்கு இல்லையா, திண்டுக்கல்லிலேயும் பார்த்தேன் அப்படின்னா அம்பாளுக்கு அபிராமா அப்படிங்கிறதான ஒரு விசேஷமான ஒரு நாமம் தான். அந்த க்ஷேத்திரத்திலே சுவாமிக்கு திண்டீஸ்வரர் அப்படின்னு பேரு, அம்பாளுக்கு அபிராமான்னு பேரு. அகஸ்தியர் விசேஷமாக இந்த அபிராமா அப்படிங்கிறதான ஒரு நாமத்திற்கு விசேஷமான வியாக்கியானம் பண்ணி அந்த அபிராமாங்கிற நாமத்திற்கு சமானமான ஒரு நாமம் இல்லை, அந்த நாமமானது தேவியின் மூலமந்திராத்மகமாகவே பிரகாசிக்க கூடியது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கார். அப்பேற்பட்டதான ஒரு நாமா அபிராமா. ரமா அப்படின்னா ரமிக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது நமக்கு ஆத்மார்த்தமான ஈடுபாடு ஒரு விஷயத்துல ஈடுபடுறது பார்த்தா அந்த சமயத்திலே அந்த அந்த வஸ்துவை தவிர அந்த விஷயத்தை தவிர நமக்கு மனசு வேற எதிரையுமே போகாது. ரமிக்க வைக்கக்கூடியதினாலே ரமா அப்படின்னு தேவிக்கு நாம, மகாலட்சுமியை நாம ரமா அப்படின்னு சொல்றோம். அது போல பக்த ஜனங்களை தன் பாதாரவிந்தத்திலே ரமிக்க வைக்கக்கூடிய காரணத்தினாலே திருக்கடையூர் க்ஷேத்திரத்துக்கு போய் அபிராமிய தரிசனம் பண்ணினா, காஞ்சிபுரத்துக்கு போய் காமாட்சிய தரிசனம் பண்ணினா அந்த பரதேவதையினுடைய ஸ்வரூபத்திலே மனசு லயிச்சு போய் வேறு எந்த சிந்தனையுமே நமக்கு ஏற்படாம இருக்கு பார்த்தேடா. அந்த காரணத்தினால் அவளுக்கு அபிராமி அப்படின்னு பேரு. தன் பக்த ஜனங்களை தன் பாதார விந்தத்திலே பக்தி ஸ்ரத்தையோட விளங்கக்கூடியவர்களுக்கு தன் பாதார விந்தத்திலே ரமிக்கும்படியாக செய்யக்கூடியவள். அது அந்த காரணத்தினால் அவளுக்கு அபிராம சுந்தரி, அபிராமி, அபிராமவல்லி அப்படிங்கிற நாமம் எல்லாம் விசேஷமா ஏற்பட்டதுன்னா. ஏன்னா அம்பாள் பாதத்திற்கு மேல வேற ஒண்ணுமே இல்லை. பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் கூட தேவியின் பாதார விந்தத்தை அடைவதற்கான காலத்தை எதிர்பார்த்து இருக்காங்கிறத லலிதா சகஸ்ரநாமத்தின் உத்தர பாகம் நமக்கு சொல்றது. பரமேஸ்வரனும் எதிர்பார்க்கக்கூடிய தேவியின் சாயுஜ்ய பதவி அப்படிங்கிறது. அப்படி சமஸ்த தேவர்களும் திரிமூர்த்திகளும் சாட்சாத் பரமேஸ்வரனும் கூட எந்த பரதேவதையினுடைய பாதார விந்தத்தை அடையணும் அப்படின்னு பாக்குறாளோ அந்த பாதார விந்தத்தை தன் பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய காரணத்தினாலே சரணாகதி செய்த மாத்திரத்திலே, நமஸ்கரிச்ச மாத்திரத்திலே அந்த பக்தனுக்கு தன்னுடைய பாதார விந்தத்தை அனுகிரகிக்க கூடிய காரணத்தினாலே ஆதிசக்தியான தேவிக்கு அபிராமி அப்படிங்கிற நாமமானது விசேஷமாக ஏற்பட்டது. அதனாலதான் அந்த நாமமானது சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடியது. திருக்கடையூருங்கிற க்ஷேத்திரத்திற்கு சமானமான க்ஷேத்திரம் இல்லை. சுவாமிக்கு அமிர்த கடேஸ்வரன்னு பேரு. அதாவது அந்த க்ஷேத்திரத்திலே சதாபிஷேகம் பண்றா. சதாபிஷேகமானாலும் சரி, 60ஆம் கல்யாணமானாலும் சரி, சஷ்டிகப்த பூர்த்தி ஆனாலும் சரி, இல்லை எல்லாமே அந்த க்ஷேத்திரத்திலே பண்ணக்கூடிய வழக்கமானது உண்டு. எந்த காரணத்தினால திருக்கடையூர்ல தான் போய் பண்ணணும், மற்ற க்ஷேத்திர
க்ஷேத்திரங்கள் எல்லாம் எத்தனையோ சிவக்ஷேத்திரங்கள் இருக்கு, அந்த க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் பண்ணலாமே, ஏன் திருக்கடையூர்ல போய் அங்கதான் சதாபிஷேகத்தை பண்ணறது, சஷ்டியப்த பூர்த்திய செய்யறது, பீமரத சாந்திய பண்ணறதுங்கிறத எல்லாம் விசேஷமா வச்சிருக்கா. அதாவது 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், கனகாபிஷேகம் அளவுக்கு 100 வயசு ஆயுசு பரியந்தம் யாரான இருந்தான்னா கனகாபிஷேகத்தை கூட அந்த க்ஷேத்திரத்திலே தாராளமா பண்ணலாம். கனகாபிஷேகம், பூர்ணாபிஷேகம் எல்லாத்தையும் கூட தாராளமா செய்யலாம். ஏன் அந்த க்ஷேத்திரத்திலே போய் பண்ண வேண்டியது அப்படின்னு கேட்டாக்க, அந்த க்ஷேத்திரமானது க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் ரத்னமாக விளங்கக்கூடியது. லோகத்திலே விளங்கக்கூடியதான எல்லா க்ஷேத்திரங்களை விடவும் கைலாசபதியா விளங்கக்கூடிய சாட்சாத் பரமேஸ்வரன் திருக்கடையூர் க்ஷேத்திரத்திலே பரம பிரீத்தியோடே விளங்குறார் அப்படிங்கிறது திருக்கடையூர் க்ஷேத்திர மகாத்மியமானது சொல்லுறது. அமிர்தபுரி அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்திற்கு பெயர். ஏன்னா மகாவிஷ்ணு என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டாக்க, மோகினி ரூபத்தை தாங்கி கொண்டு அமிர்த கலசத்தை கவர்ந்துண்டு வர்றார் இல்லையா. தேவர்கள் கிட்ட இருந்து என்ன பண்றார், அசுரர்கள் கிட்ட இருந்து அமிர்த கலசத்தை கவர்ந்துண்டு வர்றார். அமிர்த கலசத்தை கவர்ந்துண்டு வந்து என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க, எந்த இடத்திலே வச்சார் அப்படின்னு கேட்டா இந்த திருக்கடையூர் க்ஷேத்திரத்திலே தான் வச்சாராம் பகவான். அதாவது அப்போ அசுராள்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, அமிர்த கலசத்தை எங்கிட்ட வாங்கி தேவர்களுக்கு மாத்திரம் நீ வந்து அமிர்தவானம் பண்ணும்படியா நீ செய்யறியே அப்படின்னு கேட்கதாங்கிற சரித்திரங்களை எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. அப்போ நாராயணர் அசுரால் கிட்ட இருந்து அமிர்த கலசத்தை வாங்கி அந்த அமிர்த கலசத்தை எங்க வச்சார்னு கேட்டா திருக்கடையூரிலே தான் வச்சாருங்கிறது சாஸ்திரம். அந்த சமயத்துல என்ன ஆகிறதுன்னு கேட்டா, அந்த அமிர்த கடமானது பார்க்கடல்ல இருந்து அமிர்த கடம் வந்தது இல்லையா, அந்த அமிர்த கடம் லிங்கமா போன காரணத்தினாலே அவருக்கு அமிர்த கடேஸ்வரர்னு பெயரு. அந்த அமிர்த கடம் தான் பார்க்கடல்ல இருந்து அமிர்தமானது தேவர்களும் அசுரர்களும் சேர்த்து பார்க்கடலை கடையக்கூடிய சமயத்திலே அமிர்த கட்டம் வந்ததுன்னு நாம சொல்றோம் இல்லையா. அந்த அமிர்த கட்டம் என்னவா போயிடுத்து, லிங்கமா போயிடுத்து. தேவர்களுக்கும் கிடைக்கல, அசுராளுக்கும் கிடைக்கல. அப்போ தேவர்கள் எல்லாம் மகா துக்கத்தோட என்ன மகாவிஷ்ணுவை சரணாகதி பண்ணினா. அவரோ மோகினி ரூபத்தில் இருக்கார். மோகினி ரூபத்திலே விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் பாதத்தை சரணாகதி பண்ணி, ஜனார்தனா வாசுதேவா நாராயணா இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே, அமிர்த கடமானது லிங்கமா போயிடுத்தே, இந்த அமிர்தபானம் பண்ணினா தானே அசுராளால எங்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னேளே. அப்படி இருக்கும் பொழுது இந்த அமிர்த கடம் லிங்கமா போயிடுத்துனாக்க அமிர்த கலசமானது எங்களுக்கு எப்படி கிடைக்கும், இதற்கான வழியை ஏதாவது பண்ணுங்கோ, எப்படியாவது லிங்கமூர்த்தி கிட்ட இருந்து அமிர்த கலசத்தை பெற்று கொடுங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிண்டா. அப்பதான் தெரிஞ்சது, சர்வ புவனங்களுக்கும் ஈஸ்வரனா விளங்கக்கூடிய பரமேஸ்வரனை ஆராதனை செய்யாத காரணத்தினாலே அமிர்த கடமானது லிங்கமா போயிடுத்துன்னு தெரிகிறது. அப்போ சாட்சாத் மகாவிஷ்ணுவானவர் மோகினி ரூபத்திலே விளங்கி கொண்டு அந்த ஸ்திரீ வேஷம் தரிச்சவராக அந்த க்ஷேத்திரத்திலே அமிர்த கடேசனை விசேஷமா உபாசனை பண்ணினார். பரமேஸ்வரனை ஸ்ரீருத்ரத்தை கொண்டு மகாருத்ரத்தையும் சமகத்தையும் கொண்டு விசேஷமா பரமேஸ்வரனை உபாசனை செய்ய, ஆனாலும் கூட அமிர்த கடமானது மறுபடி மாறவே இல்லை. அப்ப யோஜனை செய்கிறார், அடாடா பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணினா மாத்திரம் போருமா, அந்த சிவனுக்கும் ஆதாரமா இருக்கிறது அம்பாள் தானே, திரிபுர சுந்தரி தானே, ஜெகன்மாதா தானே. அந்த பரமேஸ்வரியை உபாசனை பண்ணாத போனாக்க, அபிராம சுந்தரியை உபாசனை பண்ணாம போனாக்க எப்படி க்ஷேமமானது ஏற்படும். அந்த காரணத்தினாலே இந்த க்ஷணமே தேவியை ஆராதிக்க வேண்டியது, அம்பாளை உபாசிக்க வேண்டியது, பரமேஸ்வரியை ஆராதிக்க வேண்டியதுன்னு தீர்மானம் பண்ணி கொண்டு என்ன பண்ணினான்னா அம்பாளை ஆராதிப்பதற்காக அமர்ந்தார். ஆனா எப்படி ஆராதனை பண்ண முடியும், அம்பாளை ஆராதிக்கணும்னு சொன்னா ஒரு பீட்டமோ இல்ல ஸ்ரீசக்கரமோ இல்ல மேருவோ இல்ல விக்கிரகமோ இல்ல பட்டமோ இல்ல அட்லீஸ்ட் குத்து விளக்காவது வேணும் இல்லையா. இதுல ஏதானு இருந்தா தான் என்ன பண்ண முடியும், அம்பாளை ஆராதிக்க முடியும். அங்க ஒண்ணுமே இல்லை. அதுவோ இவ அமிர்த கடத்தை எடுத்துட்டு வந்து வச்சு அமிர்த கடம் லிங்கமா எடுத்து வேற எந்த வஸ்துவுமே இல்லை. பகவான் யோஜனை பண்ணினார், அம்பாள் எல்லா இடங்கள்லயும் வியாபிச்சு இருக்கா. அம்பாள் இல்லாத இடம்ங்கிறது லோகத்திலே உண்டா, பரமேஸ்வரி இல்லாத இடம்ங்கிறது லோகத்திலே உண்டான்னு கேட்டா கிடையாது. அணுவிற்கும் அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய் சொல்வாளே, அந்த மாதிரி மந்த்ரானாம் மாத்ருகா தேவி, சப்தானாம் ஞான ரூபிணி, ஞானானாம் சின்மயாதீதா, சூன்யானாம் சூன்ய சாட்சினி அப்படின்னு
அந்த பரதேவதை எல்லாவற்றையும் கடந்து விளங்கக்கூடியவளாகவும் இருக்க, ஞானத்தையும் கடந்த ஞானாதீதையாவும் இருக்க, சூன்யத்தையும் கடந்த சூன்யாதீதையாவும் இருக்க. அவள் இல்லாத இடம்ங்கிறது இந்த லோகத்திலே உண்டா? அபிராம சுந்தரி இல்லாத க்ஷேத்திரமானது இந்த லோகத்திலே உண்டான்னு கேட்டா இல்லையா? அந்த காரணத்தினாலே சாட்சாத் ஜனார்தனர் நாராயணர் தன் திருமேனியிலே விளங்கக்கூடிய ஆபரணங்களை எல்லாம் கழட்டி என்ன பண்ணினார்? தன் மேனியில் ஆபரணங்களை எல்லாம் போட்டுருக்காரு இல்லையா? அந்த ஆபரணங்கள் எல்லாவற்றையுமே கழட்டி அந்த ஆபரணங்களையே அம்பிகையாக பாவனை பண்ணி அந்த க்ஷேத்திரத்திலே பூஜை பண்ணினார். ஆபரணங்களே அம்பாளாக பாவனை பண்ணி அந்த க்ஷேத்திரத்திலே பூஜை பண்ணினார். அந்த காரணத்தினாலே அம்பாளுக்கு அபிராமி அப்படிங்கிற நாமமானது ஏற்பட்டது. அந்த ஆபரணங்களை கழட்டி வச்சு பூஜை பண்ண உடனே அந்த ஆபரணங்களில் இருந்து சாட்சா ஜெகன்மாதாவான பராசக்தியானவள் ஆவிர்பவிச்சு வந்தா. ஆபரணங்கள்ல இருந்து ஜெகன்மாதா வந்ததினால் ஆபரண வள்ளி அப்படிங்கிற ஒரு நாமமானது அம்பாளுக்கு உண்டுன்னு சொல்லுவா. திருக்கடையூரிலே அபிராமியினுடைய ஒரு நாமா ஆபரணவள்ளி அப்படின்னு பேர். ஏன்னா மகாவிஷ்ணுவினுடைய தேகத்திலே மோகினி ரூபத்திலே விளங்கின சமயத்திலே தன் திருமேனியில் தரித்து கொண்டிருக்கிற ஆபரணங்களில் இருந்து அம்பாள் ஆவிர்பவிச்ச காரணத்தினால் அவளுக்கு ஆபரணவல்லி அப்படிங்கிறதான ஒரு பெயரானது அம்பாளுக்கு ஏற்பட்டது. அப்போ அந்த பராசக்தியானவள் வெளிப்பட்டு சகசிராரத்திலே விளங்கக்கூடிய பாதார விந்தங்களை கொண்டவளாக மேலிரண்டு கரங்கள்ல அக்ஷமாலையையும் நீலோத்பல புஷ்பத்தையும் கொண்டவளாக கீழிரண்டு கரங்கள்ல வராபயத்தை தாங்கிறவளாக திவ்யமான ஸ்வரூபத்தை கொண்டவளாக அவ்வியாஜ கருணாமூர்த்தியாக தோன்றி மகாவிஷ்ணுவிற்கும் சமஸ்த தேவர்களுக்கும் அனுகிரகத்தை பண்ணி பரமேஸ்வரனை அந்த லிங்கத்திலிருந்து அமிர்த கடமானது பெருகும்படியாக அமிர்த கடமானது லிங்கத்திலிருந்து வரும்படியா தேவியானவள் ஆக்ஞையிட்ட உடனே அந்த லிங்கத்திலிருந்து அமிர்த கடமானது தனியா வந்தது. சாட்சாத் பரமேஸ்வரனும் கூட அபிராம சுந்தரி சகிதமா தரிசனம் கொடுத்து தேவர்களுக்கு அமிர்த பானத்தை பண்ணும்படியாக பண்ணினார். மகாவிஷ்ணுவின் மூலமாக அமிர்தமானது தேவர்களுக்கு கிடைக்கும்படியாக பண்ணினார் அப்படிங்கிறது அந்த க்ஷேத்திர மகாத்மியம். அமிர்த கடத்தில் இருந்து அமிர்த கடமே லிங்கமா போன காரணத்தினாலே தான் சுவாமிக்கு அமிர்த கடேஸ்வரன் அப்படிங்கிறதான ஒரு நாமா மகாவிஷ்ணுவினுடையதான ஆபரணங்களில் இருந்து தோன்றிய காரணத்தினாலே அம்பாளுக்கு அபிராம சுந்தரி, அபிராமவல்லி, அபிராமா, அபிராமி அப்படிங்கிற நாமங்கள் எல்லாம் விசேஷமாக ஏற்பட்டதுங்கிறத நமக்கு சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட திவ்யமான ஸ்வரூபத்தை உடையவள் ஜெகன்மாதா. சரி, அதற்கும் நீங்க சொன்ன 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், பூர்ணாபிஷேகம் எல்லாம் அந்த க்ஷேத்திரத்திலே பண்ணினா விசேஷம்னு சொல்றாளே, இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சுவாமியினுடைய சந்நிதியிலே அமிர்த அலை பரவிண்டே இருக்கு. அதுதான் விசேஷம். மற்ற க்ஷேத்திரங்களில் இந்த விசேஷம் கிடையாது. திருக்கடையூர் க்ஷேத்திரத்திலே அமிர்தகடேஸ்வருடைய சன்னிதானத்திலே அமிர்த அலையானது பரவிண்டே இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த க்ஷேத்திரத்தில போறவா அத்தனை பேருக்கும் ஆயுள் விருத்தி ஏற்படும். ஆயுள் விருத்தி அப்படின்னாக்க ரோகம் இல்லாம, எந்த ரோகமும் இல்லாம, எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாம, வியாதி இல்லாத சௌபாகியமா வாழணும்னு சொன்னா அமிர்தகடேஸ்வரை எப்பொழுதெல்லாம் முடியறதோ அப்பொழுதெல்லாம் போய் தரிசனம் பண்ண வேண்டியது. ஏன்னா அமிர்தமேதான் பரமேஸ்வர ஸ்வரூபம். திருக்கடையூர் க்ஷேத்திரத்திலே எதை அமிர்தம்னு சொல்றோமோ, எந்த அமிர்தத்தை தேவர்கள் எல்லாம் பானம் பண்ணினாடோ அந்த அமிர்தமே தான் திரண்டு அமிர்தகடேஸ்வரனா இருக்கு. அதே போலத்தான் அபிராம சுந்தரி அம்பாள் தன்னுடைய பக்தர்களுக்காக வேண்டி என்ன வேணும்னாலும் பண்ணுவோம். ஏன்னா தாயார் இல்லையா? எந்த விதமான காரணமுமே இல்லாமல் கருணையை பொழியக்கூடிய தயாபரி இல்லையா அந்த பராசக்தி? அந்த காரணத்தினாலே அந்த பகவதி என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க தை அமாவாசையை பௌர்ணமியாக மாத்தினா. அதாவது காலத்தை மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டோன்னு கேட்டா அம்பாளுக்குத்தான் உண்டு. அந்த காரணத்தினாலே தான் 2 காதுகள்லையும் தாட்டங்க யுகலி போத தபனோடு மண்டலாயை நமஹா, சந்திரனையும் சூரியனையும் காது தாட்டங்கங்களாக தேவி தரிக்கிறா. காலத்தை நிர்மாணம் பண்ணினவா யாரு அப்படின்னா சந்திரனும் சூரியனும் தானே காலத்தை நிர்மாணம் பண்றா. நாம டைமை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? சந்திர சூரியர்களுடைய சஞ்சாரத்தை வச்சுதான்
அவர்களுடைய போக்க வச்சுதான் நாம என்ன பண்றோம், நேரங்காலத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்தையே நிர்ணயிக்கக்கூடிய சந்திரனையும் சூரியனையும் காது தாட்டங்களாக கொண்டவள் அந்த பராசக்தி. அந்த காரணத்தினாலே அவள் காலத்தையும் அழிக்கக்கூடிய வல்லமை பொருந்தியவள். எல்லா தேவர்களுமே கால வசப்பட்டவர்கள். ஆனா பராசக்தியானவள் காலத்தையும் பக்ஷிக்க கூடியவள். காலமானது எல்லோரையும் சாப்பிட்டுடும். திருமூர்த்திகளையும் காலம் பக்ஷிக்குங்கிறது சாஸ்திரம். ஆனா அந்த காலத்தை பக்ஷிக்க கூடியவள் யாரு, அந்த காலத்தையே சாப்பிடக்கூடியவள் யாருன்னு கேட்டா கால சங்கர்ஷினி அப்படிங்கிற பராசக்தி ஒருத்தி தான். அந்த காரணத்தினாலே அந்த பரதேவதையானவள் திருக்கடையூர் கஷேத்திரத்திலே காலத்தை கடந்தவளாக தேசகாலாபரி சின்னா சர்வகா சர்வமோகினி சொல்றோமே, தேசகாலாபரி சின்னா அப்படின்னு சொல்லும்படியாக தேச காலங்களை எல்லாம் கடந்தவளாக அந்த பராசக்தியானவள் அந்த கஷேத்திரத்திலே ராஜராஜேஸ்வரியாக லலிதா மகா திரிபுர சுந்தரியாக பராசக்தியாக அந்த கஷேத்திரத்திலே விளங்குறா அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை தான் நமக்கு சொல்லியிருக்கா. சுப்பிரமணிய பட்டர்னு பேரு. அதாவது அவருடைய இயற்பெயர் என்னங்கிறதே நமக்கு தெரியாதபடிக்கு எல்லோரும் அபிராமி பட்டர் அபிராமி பட்டர்னே நாம சொல்றோம். அவருடையதான இயற்பெயர் என்னன்னு கேட்டா சுப்பிரமணிய பட்டர்னு பேரு. பரம்பரையா திருக்கடையூரிலே தேவியை ஆராதிச்சுண்டு வரக்கூடியதான ஒரு பரம்பரையை சேர்ந்தவா. ஒரு சமயம் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க, யோகத்திலே மூழ்கின காரணத்தினாலே, ரொம்ப பெரிய சரித்திரம் இது, ரொம்ப சுருக்கமா நான் சொல்லிடுறேன், ஏன்னா அபிராமி எந்தாதிய பார்க்க போறேன் அப்படிங்கிற காரணத்தினாலே, யோகத்திலே மூழ்கின காரணத்தினாலே ஸ்ரீவித்யா உபாசனை அதற்கு மேல் வேறொன்று கிடையாது. முக்தியை கையிலே கொடுக்கக்கூடிய மார்க்கம். அபிராமி பட்டர் பரம ஸ்ரீவித்யோபாசகர். ஸ்ரீவித்யை தவிர அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணியாவே தான் அபிராமி இருக்கா. திருக்கடையூர் கஷேத்திரமே ஸ்ரீசக்கராகாரமா இருக்கு. அபிராமியின் சந்நிதி திரிகோணாகாரமா இருக்கு. பிந்து மத்தியத்திலே லலிதா மகா திரிபுர சுந்தரியா ராஜராஜேஸ்வரியாக சாட்சாத் அபிராமி பிரகாசிக்கிறாங்கிறத கஷேத்திர மகாத்யமும் சொல்றது. அங்கே பூஜை பண்ணக்கூடியதான குருக்கள்மார்களும் கூட அவளும் என்ன சொல்லுவான்னு கேட்டா, அபிராமி ஸ்ரீசக்கர பிந்து மத்தியத்துல இருக்கா, அவதா லலிதா பரமேஸ்வரி, அவதா ராஜராஜேஸ்வரி, அவதா மகா திரிபுர சுந்தரி, அவளுக்கு மேல ஒரு தெய்வம் இல்லையும். அப்பேற்பட்ட மூர்த்தி அந்த கஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய அம்பாள். அப்போ அவர் ஸ்ரீசக்கராகாரமா விளங்கக்கூடிய ஆலயமான காரணத்தினாலே அபிராமி பட்டர் அபிராமி அம்பிகையினுடைய பாதத்தை தவிர வேறு எந்த விதமான சிந்தனையுமே இல்லாதவராக, தேவி தியானபரராக, தேவியை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாதவரா தியானத்திலே விளங்கின்றே இருந்தார். அதாவது அவர் தியானத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னா வெளியில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியாது. யோக சாஸ்திரத்திலேயே மூலாதாரத்திலே விளங்கக்கூடிய குண்டலினி சக்தியானது ஆதார சக்கரங்களை எல்லாம் கடந்து சகசிராரத்திலே போய் சேர்ந்துடுத்து அப்படின்னா அவர்களுக்கு வெளி விவகாரமானது இருக்காது. வெளியில நெருப்ப வச்சு அவளை சுட்டாலும் அவளுக்கு அது தெரியாது, அவளை கொளுத்தினாலும் அவளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு யோக சாஸ்திரத்திலே விஷயங்கள் எல்லாம் உண்டு. அப்படி பட்டர் ஸ்ரீவித்யா உபாசனையின் பலத்தினாலே குண்டலினி பிரயோகத்தினாலே மூலத்திலே விளங்கக்கூடிய குண்டலினி சகசிராரத்திலே போய் சேர்ந்து ஜீவன் முக்த நிலையிலே சகசிராரத்திலிருந்து அமிர்தமானது பொங்கி வழிய அந்த ஆனந்த வெள்ளத்திலே திளைத்து கொண்டு அபிராமையை தவிர வேறு சிந்தனை இல்லாம அப்படி அம்பாள் அப்படியே பரதேவதையினுடைய ஸ்வரூபத்தை அனுபவிச்சுருக்கார், ஆனந்த வெள்ளத்தை அனுபவிச்சுருக்கார். அந்த சமயம்தான் சரபோஜி மகாராஜா திருக்கடையூரிலே சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணறதுக்கு வரார். அந்த ராஜா வரும் பொழுது அங்க இருக்கிறவா எல்லாம் பரபரன்னு எழுந்து அவருக்கு வரவேற்பை கொடுக்கறது என்ன அமக்களமா இருக்கு. ஆனா இவர் மாத்திரம் அந்த விஷயத்தை பத்தி எதையும் அந்த சிந்தனையே இல்லாதபடிக்கு ஏகாந்தமா அம்பாள் சந்நிதியிலே ஒரு ஓரத்திலே அமர்ந்து தியானத்தில் இருக்கார். அக்கம் பக்கத்துல இருக்கிறவா கிட்ட கேட்கிற, ஏதோ இவர் பெரிய மகானோ தியானத்துல இருக்காரு, நான் வர்றது கூட இவருக்கு தெரியலையே, அந்த அளவுக்கு இவருக்கு யோக சாஸ்திரத்திலே தேர்ச்சியானது இருக்கானெல்லாம் கேட்கிறார். அவள்லாம் சொல்றா, இல்ல இவர் துர்தேவதைய உபாசனை பண்ணி அதனால பித்து பிடிச்சுடுத்து, அந்த பித்து நீங்கிறதுக்காக வேண்டி இங்க அம்பாளை உபாசனை பண்ணிட்டு இருக்கார். என்ன அபிராமி தானே அது எல்லாத்தையும் தீர்க்கிறவோ எல்லா கட்டுதுகளையும் போகிறவோ அபிராமி தானே, அதனால இங்க அம்பாளை ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். இவர் ஒண்ணு
ஒன்னும் உபாசகர் எல்லாம் ஒண்ணும் இல்லை, யோக சாஸ்திரத்தில் தேர்ந்தவர் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்போ அவன் ராஜா கேட்கிறான், இல்ல அவர் முகமானது இப்படி பிரகாசமா இருக்கே, அவர் முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்குன்னாக்க இவர் நிச்சயம் சிறந்தவராகத்தான் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொண்டு இவா கிட்ட கேட்க வேண்டாம், நாமளே பரீட்சை பண்ணிப்போம் தீர்மானம் பண்ணி இவருடைய உத்தியோகம் என்னன்னு கேட்டா. அவருக்கு பஞ்சாங்கம் படிக்கிற உத்தியோகம். திதி, நாள், நட்சத்திரம், கரணம், யோகம் இது 5மே சேர்ந்தது பஞ்சாங்கம். என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க ராஜா நேரா அவங்கிட்ட போய் பட்டர் கிட்ட போய் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டார். ஏன்னு கேட்டா அவர் உத்தியோகம் பஞ்சாங்கம் படிக்கிற உத்தியோகம் தானே, இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டா அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையோ. அப்போ கண்டுபிடிச்சிடுவார் இவர் உண்மையாவே சித்த பிரமை பிடிச்சவரா இல்ல யோகியாங்கிறது தெரியும் இல்லையா. அதனால ராஜா என்ன பண்ணினான்னு கேட்டா அவர் காதிலே போய் இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்கறா. அப்போ நம்ம ஒரு சாதாரணமா ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கும் போது நம்மள யாராவது தொந்தரவு பண்ணினா நம்ம கோபம் வருதா இல்லையா. நமக்கு ஒரு சாதாரண அல்ப விஷயம், ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுது இன்டரப்ட் பண்ணினா நமக்கு கோபம் வருது. அவரோ பிரம்மானந்த வெள்ளத்திலே மூழ்கினவரா இருக்கார், பிரம்மானந்தத்தில் திடச்சின்றிருக்கிறவரா இருக்கார். ஏன்னா சாட்சாத் எந்த பரதேவதையை திருமூர்த்திகளால என் தரிசனம் பண்ண முடியாதோ அந்த பரபிரம்மஸ்வரூபிணியாக விளங்கக்கூடியதான் அம்பிகையை அந்த தரிசனம் பண்ணி அந்த ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கினவரா இருக்கார். அவர்கிட்ட போய் அவருடைய தியானத்தை கலைக்கும் விதமாக அவர்கிட்ட போய் இன்னைக்கு என்ன திடீர்னு கேட்டா அவருக்கு என்னன்னா இந்த தொந்தரவு நீங்கினாதானே நம்ம ஆனந்தத்தை நாம ஆனந்தமாக அனுபவிக்க முடியுங்கிற எண்ணத்திலே என்ன பண்ணிவிட்டார்னு கேட்டா இன்னைக்கு திதி பௌர்ணமின்னு விட்டார். ஏன் பௌர்ணமின்னு சொன்னாருன்னா சகசிராரத்திலே குண்டலினி சக்தி சேரும் பொழுது 1000 மடங்கு சந்திரனை போன்ற ஒரு ஒளி வெள்ளமானது உள்ளுக்குள்ளே தெரியுங்கிறது யோக சாஸ்திரம். ஏதோ அகஸ்மாத்தா சொல்லல, ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக எல்லாம் அவர் சொல்லல. உள்ளுக்குள்ள அந்த 1000 சந்திரன் ஒன்னா உதிச்சா எப்படி இருக்குமோ அந்த ஒளி வெள்ளத்தை பார்த்துண்டு வெளியில இன்னைக்கு அமாவாசைன்னு சொல்ல முடியுமா யாராலையாவது சொல்லுங்க. சொன்னா அது பொய் இல்லையா. அந்த காரணத்தினாலேதான் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க இன்னைக்கு திதி பௌர்ணமி அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கன்ஃபார்ம் பண்ணிட்டா, அடாடா இவர் நிச்சயம் சித்தபிரம பிடிச்சவர் தான். அப்போ சொன்னார் நிலவு வருமானு ராஜா கேட்கறான். பௌர்ணமின்னு சொல்றேடே நிலவு வருமானு கேட்டான். நிச்சயம் வரும் அப்படிங்கிறார். அதை ஏன் சொன்னாரோ அது அம்பாளுக்குதான் வெளிச்சம். நிலவு வருமானு நிச்சயம் வருங்கிறார். நிலவு வரலன்னா சிரச்சேதம்ங்கிறா ராஜா. இன்னைக்குள்ள நிலவு வரும்னு சொல்லிருக்கள், நிலவு வரலன்னா சந்திரோதயம் ஏற்படலைன்னா சிரச்சேதம் அப்படிங்கிறா. அப்போ எல்லாம் கலைஞ்சு போயிடுறா. அதுக்கப்புறம் தான் கோகில் மணி யோஷ மத்தியான வேளையிலே கோவில மூடுறதுக்காக வேண்டி இந்த மணி சப்தம் இடவா இல்லையா. அந்த சமயத்திலே தான் அவருக்கு மணி சப்தம் கேட்ட உடனே தான் தியானம் கலைகிறது. கோவில்ல அம்பாளுக்கு பூஜை பண்ற பட்டர் சுப்பிரமணியம் இப்படி பண்ணிட்டு ஏப்பா ராஜா சிரச்சேதம்னு சொல்றானே நீ என்ன பண்ண போறே அப்படின்னு கேட்ட உடனே தான் பட்டர் சொன்னார், நான் யோகத்தில் விளங்கக்கூடிய சமயத்திலே என் வாக்கில் இருந்து வந்தது அபிராமியின் வாக்கல்லவா, பராசக்தியின் வாக்கல்லவா. தன் பக்தன் கஷ்டப்படும்படியா அவள் பண்ணிடுவாளா. தன் பக்தன் வாக்கிலிருந்து வெளிப்படக்கூடிய விஷயத்தை தேவியானவள் பொய்யாகும்படியாக பண்ணுவாளா. ஒரு காலம் அந்த பரதேவதை மாட்டாள். இன்னைக்கு சந்திர உதயம் நிச்சயம் ஏற்படும், சந்திரன் உதிக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினான்னு கேட்டாக்க திருக்கடையூரிலே அரிகண்டம் கிழக்கு கோபுரத்திலே 7 அடிக்கு நெருப்பு எரியும்படிய விறகு கட்டைகளை எல்லாம் அடுக்கி நெருப்பு 7 அடிக்கு கீழே எரிகிறது. மேல என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க 100 கட்டைகளை 100 பலகையில 100 கயிறை, ஒரு பெரிய பலகை, அந்த பெரிய பலகையிலே 100 கயிறுகளை என்ன பண்ணினாலும் கேட்டா கட்டும்படியா பண்ண நெருப்பு கீழே எரியறது. 7 அடி உயரத்துக்கு நெருப்பு அகண்டமா நெருப்பு எரியறது. அதற்கு மேல மரப்பலகை, அந்த மரப்பலகையில 100 கயிறுகளை கட்டி தொங்க விட்டு இருக்கா. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அரிகண்டம் பாடுறேன்னு தீர்மானம் பண்ணிட்டார். அரிகண்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டாக்க ஒவ்வொரு செய்யுளை பாடி அந்த செய்யுளானது முடிஞ்ச உடனே ஒவ்வொரு கயிறை அறுக்க வேண்டியது. செய்யுளை பாடிண்டே வரணும். அப்போ அத ஒவ்வொரு செய்யுளையும் பாடி பாடி முடிக்கும் பொழுது அந்த செய்யுளை ஒவ்வொரு கயிறு அறுத்துண்டே வர்றது. கிட்டத்தட்ட ஒரு 79-80 கயிறானது அருந்து போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மொத்தமா அப்படியே நெருப்புல விழுந்து பஸ்மாவாக வேண்டியதுதான். இந்த அரிகண்டத்தை பல புலவர்கள் பாடி இருக்கா. தெய்வ அருள் இருந்தா மட்டும்தான் அரிகண்டத்தில் இருந்து பிழைக்க முடியும், இல்லையேல் அரிகண்டத்தில் இருந்து பிழைக்க முடியாது. பட்டர் என்ன பண்ணினார், அபிராமியினுடைய அருள் எனக்கு
பரிபூர்ணமா இருக்கு. அவள் சாட்சாத் லலிதா பரமேஸ்வரி, பர்வதராஜனுடைய புத்திரி, பரமேஸ்வரனுக்கு பத்னி, எனக்கு தாயாராக விளங்கக்கூடியவள். என் தாயார் அபிராமி நிச்சயமா எனக்கு அனுகிரகத்தை செய்வாங்கிற தீர்மானமான ஒரு நம்பிக்கையோடு அந்த மரப்பலகையின் மீது ஏறி நெருப்பு கீழே எரியறது. திருக்கடையூர் கிராமம் முழுக்க கோவிலுக்கு வந்துருத்து. திருக்கடையூர் கிராமம் முழுக்க கோவிலுக்கு வந்துருத்து. அம்பாளை ஸ்மரிச்சுண்டு பரதேவதைய நினைச்சுண்டு தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாற்றும் தில்லை யூரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகெழும் பெற்று சீர் அபிராமி எந்தாது எப்போதும் என் சிந்தையுள்ளே கார் அமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அப்படின்னு மகா கணபதிய பிரார்த்தனை பண்ணிட்டு உதிக்கின்ற செங்கதில் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே அப்படின்னு ஒரு கயர் இருக்கிற. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேதும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் என் பாஷாங்குஷமும் கையில் நனையும் திரிபுர சுந்தரியாவதறிந்தனமே. இரண்டாவது கயர் இருக்கிற. அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே விரும்பிப்பிரிந்தேன் என் நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழு நரகுக்கு உறவாய மனிதரையே. மூணாவது கயர் இருக்கிற. அதாவது இந்த செய்யுளுக்கெல்லாம் நம்ம வியாக்கியானம் பண்ணணும்னா ஒரு செய்யுளுக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல் அர்த்தம் சொல்ல முடியும். உதிக்கின்ற செங்கதிற்கு மாத்திரம் 3 மணி நேரம் அர்த்தம் சொல்லலாம். அத்தனை தத்துவங்கள் ஒவ்வொரு செய்யுளிலேயுமே இருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. அந்தாதி பாடுறது சாதாரண செய்யுள பண்ணுறதே பெருக விஷயம். அந்தாதிங்கிறது இந்த செய்யுளுடைய முடியறது என்ன எழுத்திலே வார்த்தையிலே முடியறதோ அந்த வார்த்தையில அடுத்த செய்யுள் வரணும். இது ஏதோ உட்காண்டு யோஜனை பண்ணி எழுதின விஷயம் எல்லாம் இல்லை. கீழே நெருப்பு எரியறது, அடுத்த நிமிஷம் வாழ்வா சாவா தெரியாது, உயிர் இருக்குமா இருக்காதான் தெரியாது. அந்த க்ஷணத்திலே அரிகண்டத்தின் மேல நின்னுண்டு அந்த ஒவ்வொரு செய்யுளும் அந்தந்த க்ஷணத்திலே அபிராமி அம்பிகையினுடைய அருள் வெள்ளத்தினால் வெளிப்பட்டது. சாதாரண விஷயம் இல்லை. அதனாலதான் எல்லா நூல்களை விடவும் அபிராமி அந்தாதிக்கு மேலே வேறொன்று கிடையாதுன்னு சொல்ற வழக்கம். அபிராமி அம்பிகையை எந்த பராசக்திக்கு மேல வேற ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றோமோ அந்த பராசக்தியை ஜெகன் மாதாவை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியதான ஒரு நூல் உண்டுன்னா அது சாட்சாத் அபிராமி அந்தாதிதான். அம்பாளை கண்ணு முன்னாடி கொண்டு காண்பித்த நூல் அது. அதற்காகத்தான் அம்பாள் வந்தா. ஒவ்வொரு கயரா அறுத்துண்டு வதர் பட்டர். நாயகி நான்முகி நாராயணிகை நரிணபஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்றாய கியாதி உடையாள் சரணம் மரண் நமக்கே. 50வது கயர் அறுக்கிறார். அப்படி 78 கயர் அறுத்தாச்சு. 78 பாடல் முடிஞ்சது. அம்பாள் இன்னும் பிரத்யக்ஷமாகல, சந்திரோதயமும் ஏற்படல. அடாடா இனி என்னன்னு தெரியலையே. பரமேஸ்வரியினுடைய சித்தம் என்னவோ இந்த உலகிலே வெறும் பாவத்தை மட்டுமே கை கொண்டு பாபியாக விளங்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட இருப்பதை தவிர அந்த பரதேவதையினுடைய பாதார விந்தத்தை நம்பி அவளிடம் போய் சேர்வதற்கு மேல் உலகிலே வேற என்ன உண்டு அப்படின்னு பொருள்படும்படியா விழிக்கே அருள் உண்டு. அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபெற நெஞ்சுண்டு. எமக்க வழி கிடக்க பழிக்கே சுழன்றுவும் பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே அப்படின்னு எந்த கண்ணு அம்பாளை பாக்குறதோ அந்த கண்ணு தான் புண்ணியம் பண்ணினது. எந்த வாக்கு அம்பாள் கிட்ட போய் நின்று அவளுக்கு பிரியமான வேதங்களையும் அவளுக்கு பிரியமான ஸ்லோகங்களையும் நூல்களையும் அவள் சந்நிதியில சொல்லுறதோ அதுதான் புண்ணியம் பண்ணினது. வழிக்கே வழிபெற நெஞ்சுண்டு. எனக்கு அந்த வழி இருக்கும் பொழுது இங்கே விளங்கக்கூடிய நரக குழிக்குள்ளே விழுந்து அழுந்தி அடுத்தவர்களை வஞ்சனையோடு கெடுக்க வேண்டும் எனும்படியான ஒரு எண்ணத்தோட விளங்கக்கூடியவர்களோடு இனி எனக்கு என்ன சேர்க்கை தேவை அப்படின்னு பொருள்படும்படியா பட்டர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க அந்த செய்யுளை பாடி 79வது கயிறை அறுக்கிறதுக்கு முன்னாடி ஆகாச
ஆகாசத்திலே சகல புவனேஸ்வரியாயும் ஸ்ரீசக்கர சிம்ஹாசனேஸ்வரியாயும் சாட்சாத் ராஜராஜேஸ்வரியாயும் பஞ்சபிரம்ம மகாமஞ்சத்திலே விளங்கக்கூடியவளாக 4 கரத்திலே பாஷாங்குஷத்தையும் கரும்பு வில்லையும் புஷ்பபானத்தையும் கொண்டவளாக நிர்வியாஜ கருணையோடே விளங்கக்கூடியவளாக லக்ஷ்மியாலையும் சரஸ்வதியாலையும் சாமரம் வீசப்பட்டவளாக ஸ்வயம் லலிதா மகா திரிபுர சுந்தரியாக எந்த அம்பாள பிரம்மாவினாலையும் விஷ்ணுவினாலையும் ருத்ரமூர்த்தியினாலையும் பார்க்க முடியாதோ அந்த பராசக்தி, அந்த திரிபுர சுந்தரி, அந்த ஜெகன்மாதாவான சாட்சாத் ராஜராஜேஸ்வரியானவள் அவ்விடத்தில் ஆவிர்பவிச்சா. தன் கையினாலே தன் இடது காதிலே தரித்து கொண்டிருக்கக்கூடிய தாட்டங்கத்தை கழட்டி ஆகாசத்திலே அந்த பரமேஸ்வரியானவள் எரிஞ்சா அப்படின்னா தன் பக்தனுக்காக தன் வலது கையினாலே வலது காதத்தோடு சூரியன், இடது காதத்தோடு சந்திரன், இடது காது சந்திரமயமா விளங்கக்கூடிய தன் தாட்டங்கத்தை ஸ்ரீசக்கர தாட்டங்கத்தை தன் கையினாலே கழட்டி ஆகாசத்திலே பரதேவத்தை விட்டு எரிஞ்சா. அது 3 மடங்கு சந்திரனை போல பெரும் சந்திரனாக ஆகாசத்துல உதிச்சதா. ஏன்னா இது சாதாரண சந்திரன் கிடையாது, அபிராமியினுடைய அருள் வெள்ளம். எந்த அம்பிகைக்கு மேல் வேறொன்று இல்லையோ அந்த அபிராம சுந்தரியினுடைய அருள் வெள்ளமே இவ்விடத்திலே சந்திரோதயமாக வந்ததுன்னு காண்பிக்கிறதுக்காக வேண்டி மத்தவா கண்களுக்கெல்லாம் சந்திர ரூபத்துல தெரியறது, பட்டருக்கு மாத்திரம் ஸ்ரீசக்கர தாட்டங்கமா தெரிகிறது. அங்க இருக்கிறவாள்லாம் பிரமிச்சு போய் இங்க நடக்கிறது என்ன, உண்மையோ பொய்யோ, இது கனவோ நினைவோன்னு ராஜா முதற்கொண்டு அத்தனை பேரும் பிரமிச்சு போய் இருக்க அசரீரி கேட்டுதான், சுப்பிரமணியம் வாய் சோர்ந்து நீ சொன்ன சொல்லை மெய் என நிறுவினோம், மேற்கொண்டு அந்தாதையை பாடி நிறைவு செய்கனாலாம். அம்பாளு சொல்ற, நீ உன் வாய் தவறி எந்த வார்த்தைய சொன்னியோ அத நான் சத்தியம்னு நிரூபிச்சுட்டேன். என்ன கருணாமூர்த்தி, இவளை விட ஒரு தெய்வ லோகத்துல இருக்குமா? இவளை சரணாகதி பண்ணறதை விட நமக்கு ஒரு காரியம் இந்த லோகத்துல இருக்க முடியுமா? வாய் தவறு நீ சொன்ன சத்தியம்னு நிரூபிச்சுட்டேனா, மேற்கொண்டு அந்த அதை நிறுத்திடாத, பூர்த்தி பண்ணுனாளாம். கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவா, என் கண் ஓடியவா, தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா, ஆட்டியவா நடமாடக தாமரை யாரணங்கே. பட்டர் சொல்றார், என் கண் ஓடியவா, தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா. நான் என் கண்ணால உன்னை பார்த்துட்டேனே, அம்பாளை பார்க்க முடியாதும் பாளே. என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா, என் கண் ஓடியவா, கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா, தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா. உன் ஸ்வரூபம் என்னவோ அந்த ஸ்வரூபத்தோட தரிசனம் கொடுத்துட்டியே, யாராலும் காண முடியாத பரபிரம்மமான உன்னை நான் கண்டேனே என் தாயே, பரமேஸ்வரியான அன்னையே. அதுல பதிவு பண்ணிருக்காரு, ரெக்கார்ட் பண்ணிருக்காரு பட்டர். நமக்காக வேண்டி அம்பாளை நான் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்க்கலான்னு நமக்கு காட்டுற. நான் அம்பாளை பார்த்திருக்கேன், அபிராமியை நான் பார்த்திருக்கேன். நான் எந்த அபிராமியை பார்த்தேனோ அந்த அபிராமியை நீங்களும் காண முடியும் அப்படின்னு நமக்கு காட்டும்படியாக அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு செய்யுள். அப்படியே 100 செய்யுள பட்டர் விசேஷமா தேவியினுடைய சன்னிதானத்திலே பூர்த்தி பண்ணினார் அப்படின்னு சொல்லுவா. குழைய தழுவிய கொன்றையந்தார் கமழ் கொங்கை வெள்ளி கழைய பொறுதிருநெடுந்தோடும் கருப்பு வில்லும் விழைய பொறுதிரள் வேரியம் வானமும் வெண்ணகையும் உழைய பொறுகன்னும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே அப்படின்னு அந்தாதியானது பூர்த்தி அடைகிறது. உதிக்கின்றவேன்னு முடிகிறது, உதிக்கின்ற செங்கதிர் ஆரம்பிக்கிறது. ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாஷாங்குஷமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணையை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே அப்படின்னு பரதேவதையினுடைய நூற்பயன் சொல்லறதுக்கு நிறைய இருக்கு. அவகாசம் இல்லாததுனால இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது. அப்பேற்பட்ட ஒரு நூல். அந்த நூலை அம்பாளை எது கண்ணு முன்னாடி காட்டுமோ, அம்பாளை கொண்டு வந்து நிறுத்துமோ அந்த நூலை கத்துக்க போறேன். அதனால அஞ்சனி சேஷாத்ரி, ஸ்ரீமதி அஞ்சனி சேஷாத்ரி அவா கிட்ட எல்லோரும் விசேஷமா கத்துண்டு அந்த கிரந்தத்தை அம்பாளுடைய அனுகிரகத்திற்காக வேண்டி அவரவர்கள் கிரகத்துல விசேஷமா பாராயணம் பண்ணுங்கோ. பட்டருக்கு அனுகிரகம் பண்ணினா மாதிரி நம்ம எல்லோருக்கும் அந்த அபிராமி அம்பிகை நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவா. அவளுடைய கருணா கட்டாட்சமானது ராஜராஜேஸ்வரியா
லலிதா மகா திரிபுர சுந்தரியா ஸ்ரீ காமாட்சியா பிரகாசிக்க கூடிய அபிராம சுந்தரியின் கிருபையானது எல்லோருக்கும் பூர்ணமா இருக்கிறதுக்கு அவளுடைய பாதார விந்தத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி. மிக்க மிக்க நன்றி. ஐயா, நீங்க ரொம்ப அருமையா அம்பாளை பத்தியும் சொல்லிட்டீங்க, அமிர்த கடேஸ்வரர் பத்தியும் சொல்லிட்டீங்க. ஆனா அந்த 60 வயசு 80 வயசு எல்லாமே மிக அழகா சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயம், அங்க இந்த மார்க்கண்டேயனுக்கு அந்த கதை அந்த கோயில்ல நடந்தா சொல்லுவாங்க, அதையும் ஒரு 2 நிமிஷமாவது அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா அந்த கோயிலோட முற்று பெற்றோம் எல்லாமே சொல்லிட்டீங்க. அது ஒண்ணு மட்டும் மிஸ், அதை மட்டும் சொல்ல வாய்ப்பு இருந்தா சொல்லலாம். அடியேன் நமஸ்காரம். மார்கண்டேய மகரிஷிக்கு சாட்சாத் பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணின க்ஷேத்திரம் அதுதான். மார்கண்டேயர் எங்கும் 16 அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா? அந்த சிரஞ்சீவி தன்மையானது மார்கண்டேயருக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க அந்த க்ஷேத்திரத்துல வந்துதான். மிருகண்டு மகரிஷியினுடைய புத்திரன் மார்கண்டேயர். மிருகண்டு மகரிஷிக்கு பரமேஸ்வரன் தரிசனம் கொடுத்து கேட்டாரா, அதாவது உனக்கு நீண்ட ஆயுளோட விளங்கக்கூடிய முட்டாளான புத்திரன் வேணுமா, அல்லது உனக்கு குறைஞ்ச ஆயுளோட விளங்கக்கூடியதான நல்ல ஒரு விசேஷமான வைபவத்தோட விளங்கக்கூடியதான பேரறிவோட விளங்கக்கூடியதான புத்திரன் வேணுமா? ஒரு பெரிய சரித்திரம் அது, ரொம்ப சுருக்கமா சொல்றேன். அப்படின்னு பரமேஸ்வரன் என்னாக்க ஏதோ அவருக்கு ஜென்மாவிலே குழந்தை பாக்கியமே இல்லைங்கிறதான ஒரு தன்மைதான் அவருக்கு. அவர் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறது. ஆனா பரமேஸ்வரனுடைய பாதத்தை பிடிச்சின்ற வாளுக்கு விதியும் மாறும், அதுல சந்தேகம் இல்லை. அவருக்கு மேல தெய்வம் இல்லை. அப்போ அவரை ஒரு விளையாட்டா பரமேஸ்வரன் கேட்டார். பரமேஸ்வரன் அப்படி கேட்ட உடனே இவர் சொன்னாரா, குறைஞ்ச ஆயுளோட இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல புத்திசாலித்தனத்தோட விளங்கக்கூடிய ஞானவானாக விளங்கக்கூடிய புத்திரனையே எனக்கு கொடுங்கோ சுவாமின்னு பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினதற்காக வேண்டி அந்த மாதிரி குழந்தை மிருகண்டு மகரிஷிக்கு புத்திரனாக மார்கண்டேயன் அவதாரம் பண்ணினார். அப்போ என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்க அவருக்கு 16 வயசு வரைக்கும் தான் காலம். 16 வயசுலே அவர் அவருடைய ஜென்மாவானது முடிகிறது அப்படிங்கிற விஷயமானது தெரியறது. மிருகண்டு மகரிஷி சொல்றார், இந்த ஆபத்திலிருந்து ரட்சிக்கணும்னா பரமேஸ்வரனால மாத்திரம்தான் முடியும். அதனால அநேக சிவக்ஷேத்திரங்களுக்கு போய் அங்கே விளங்கக்கூடியதான சுவாமியையும் அம்பாளையும் நமஸ்காரம் பண்ணுவோம்னு சொல்லி அப்பா அம்மா புள்ள 3 பேரும் என்ன பண்றான்னு கேட்டா எல்லா சிவன் கோவிலுக்கும் போறா. அப்போ கதிராமங்கல கஷேத்திரத்துக்கு வரா. கதிராமங்கலத்திலே சாட்சாத் வனதுர்கா பரமேஸ்வரி இருக்கா. அந்த தேவியினுடைய பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது அம்பாள் சொன்னாடா, உன் குழந்தையினுடைய ஆயுளை நீடிக்கிறதுக்கு வல்லம அமிர்த கடேசருக்குத்தான் உண்டு. அந்த காரணத்தினாலே திருக்கடையூர் கஷேத்திரத்துக்கு போ, அங்க அமிர்த கடேசன் இருக்கார், அவர் பாதத்தை பிடிச்சுக்கோ. உன் குழந்தையினுடைய ஆயுள் தன்மையானது அதேகமா விருத்தியாகும்படியா பரமேஸ்வரன் பண்ணுவார் அப்படின்னு துர்கா பரமேஸ்வரி வழிகாட்ட, துர்காம்பிகையின் வழிகாட்டுதலாலே திருக்கடையூர் கஷேத்திரத்துக்கு போய் மார்கண்டேயன் சுவாமிய விசேஷமா வழிபட்டுண்டே வந்தார். அந்த சமயத்திலே ஆயுளானது பூர்த்தி அடையும் பொழுது யமன் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாக்க மார்கண்டேயர் உயிரை பறிச்சுண்டு போறதுக்கு வரார். பாசக்கயிறை வீசி யமனானவர் உயிரை பறிச்சுண்டு போகிறதுக்கு வரார். அப்போ அந்த பாசக்கயிறை எடுத்து வீசத்துக்கு முயற்சி பண்ணும் பொழுது மார்கண்டேயன் பயந்து போகி பரமசிவன் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அமிர்த கடேச மூர்த்தியை ஆலிங்கனம் கட்டி பிடிச்சுக்கிறார், ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஆலிங்கனம் பண்ணிக்கும் பொழுது யமனுக்கு என்னன்னா அந்த இடத்தில் அகங்காரம் வந்துடுத்து. யமன் அந்த சமயத்திலே என்ன பண்றதுன்னு தெரியலையே, பரமேஸ்வரா நீதான் காப்பாத்தணும்னு பரமசிவனை சரணாகதி பண்ணினாக்க யமனுக்கு ஆபத்து இல்லாம இருந்திருக்கும். பரமசிவன் வழி காமிச்சிருப்பார். ஓஹோ, நீ பரமசிவ லிங்கத்தை கட்டி பிடிச்சுட்டா உன்னை விட்டுடுவேனாங்கிற ஒரு அகங்காரத்தினால் தன் கையிலே விளங்கக்கூடிய பாசக்கயிறை எடுத்து மார்கண்டேயரோட சேர்த்து பரமசிவனையும் சேர்த்து பிடிக்கும்படியா பண்ணினார். அந்த பாசக்கயிறு லிங்கத்தின் மேல விழுந்துதான் மார்கண்டேயரோட சேர்த்து. அப்போ எந்த பரபிரம்மத்திற்கு மேல வேற ஒன்று கிடையாதோ அந்த பரபிரம்மாத்மகமாவே விளங்கக்கூடிய பரமேஸ்வரன் மகாரௌத்ரத்தோட உடையக்கூடியவராக அந்த லிங்கத்தை லண்டா பிளந்து லிங்கத்தினுடைய மத்தியத்திலிருந்து காலசம்ஹாரன் அப்படிங்கிறதான ஒரு ரூபத்தை உடையவராக அந்த க்ஷேத்திரத்தில் ஆவிர்பவிச்சு தன்னுடைய இடது
பாதத்தினால யமதர்மராஜனை எட்டி உதைச்சார் அப்படின்னு சொல்லுவா. எட்டி உதைச்ச காரணத்தினாலே கால சம்ஹார கஷேத்திரம்னு பேரு. காலனையே நம் உயிரையெல்லாம் எந்த காலன் கொள்ளை கொள்றானோ அந்த காலனையே சம்ஹரிச்ச கஷேத்திரம். அதனால காலசம்ஹார மூர்த்தியா அந்த கஷேத்திரத்திலே விளங்குற மார்கண்டேயருக்கு அனுகிரகம் பண்ணி, என் பக்தனான உனக்கு என்னைக்கும் மரணமானது கிடையாது, என்றும் சிரஞ்சீவியாக இருப்பாய்னு வரம் கொடுத்த காரணத்தினாலே இன்னைக்கும் மார்கண்டேயர் சிரஞ்சீவியாக விளங்குறதாக ஐதீகம். அது மட்டுமல்லாம யமனை சம்ஹாரம் செய்த உடனே எல்லா லோகத்திலே விளங்குற ஜனங்களுக்கும் மரணமே இல்லாத போயிடுது. மரணமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணினான்னு கேட்டா, தேவர்கள் எல்லாம் பரமசிவனை சரணாகதி பண்ணும் பொழுது அப்போ எந்த பாதத்தினால எட்டி உதைச்சானா இடது பாதத்தினால. இடது பாதம் யாருக்கு உரியது? அம்பாளுக்கு உரியது. அப்போ அந்த அபிராம சுந்தரியினுடைய கிருபா கட்டாட்சத்தினாலே எந்த யமதர்மராஜன் பூமியிலே விழுந்தானோ மறுபடி அவன் வரும்படியாக பண்ணினார் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த காரணத்தினால யமனை அழித்து மறுபடி அந்த யமனுக்கு உயிர் கொடுத்த க்ஷேத்திரம், மார்கண்டேயருக்கு சிரஞ்சீவி தன்மையை கொடுத்த க்ஷேத்திரமும் அது. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சீஸ்வரன். மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கு கொடுத்த நேரம் கம்மி, அந்த நேரத்துல இவ்வளவு அழகா சிறப்பா இது பண்ணியிருக்கீங்க. மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பிஸியான ஷெட்யூல்லே வந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு அந்த சாரதா சீனிவாசன் குறிச்சி அறிமுகப்படுத்திடுறேன். அவங்க கனடால இருக்காங்க. அவங்களும் உங்களை மாதிரியே வந்து யங் சாப் தான். அவங்களும் வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க. ஸ்வேதா சீனிவாசன்ங்கிறது அவங்க டாக்டர். அவங்க வந்து வர முடியாத சூழ்நிலை, அதனால அவங்க ரெண்டுத்தையும் சாரதா குறிச்சி நமஸ்காரம். சார் வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்றாங்க. இந்த வயசுலயே வந்து இவ்வளவு ஞானம் வச்சுட்டு கம்ப்ளீட்டா வந்து எல்லா கஷேத்திரத்துக்கும் போயிட்டு வர்றாங்க. ஆபீஸ் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு உபன்யாசமும் பண்ணிக்கிட்டு கிளாஸ் எடுத்துட்டு இவ்வளவு கைங்கரியங்கள் பண்றாங்க. சாரதா சீனிவாசன் அவர்கள் ஒரு 2 நிமிடம் இந்த வகுப்பை பற்றி பேசுவார்கள். என்னோட அந்த ஒர்க் ஷாப் செஷன் பத்தி சொல்லிட்டவா சார்? ஒரு 2 நிமிஷம் அந்த கிளாஸ் மட்டும் பத்தி அவங்க முன்னாடி பேசினா அவ்வளவுதான் போதும். அதுக்கப்புறம் 7:30 நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடும். இதுல வந்து நீங்க நான் 2 நிமிஷத்துல என்ன பண்ண போறீங்கன்னு அவங்க சிறப்பு விருந்த முன்னாடி மட்டும் சொல்லிருங்க, அவ்வளவுதான். எல்லாருக்கும் மற்றவங்களுக்கும் தெரியணும். ஓகே ஓகே. சோ நம்ம வந்து இப்போ அடுத்தது 4 நாளைக்கு வந்து ஒரு செஷன் பார்க்க போறோம். 4 நாளைக்கு வந்து ஒரு செஷன் பார்க்க போறோம். இது வந்து எல்லாருக்குமே, நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட். நம்ம வந்து அடல்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே இது அட்டென்ட் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம எந்த கண்ட்ரியில எடுத்துட்டாலும் சரி, நான் இங்கேயும் பார்த்திருக்கேன், கனடாலையும் பாக்குறேன், எந்த இடத்துல எடுத்துட்டாலும் நம்மளுடைய எஜுகேஷன் அப்படிங்கிறது, ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு, ஒரு ஆர்டினரியான ஒரு லைஃப் லீட் பண்றதுக்கு நமக்கு அதை ஹெல்ப் பண்றதே தவிர, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், ஒரு ஹாப்பியான லைஃப், எப்படி சிச்சுவேஷன்ஸ் நம்மளுடைய லைஃப்ல வரக்கூடிய டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸை எப்படி இன்டெலிஜென்ட்டா ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு அது எந்த விதத்திலயும் நம்மளுடைய செக்யூலர் எஜுகேஷன் ஆனது எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ணல. சோ அதனால இப்போ ஒரு 4 நாளைக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ண போறோம். அதுல வந்து ஒரு 6 அங்கங்கள் இருக்கு. அதுல அந்த செஷன்ஸ்ல என்ன அப்படின்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் அண்ட் பீஸ்ஃபுல் அண்ட் அந்த லைஃபுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எப்படி வந்து நம்மளுடைய மனசு புத்தி ரெண்டுத்தையும் ஒரு சின்க்ரோனைஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது எப்படி ஒரு கிராட்டிடியூட் அண்ட் ஹியூமிலிட்டி 2 முக்கியமான குவாலிட்டிஸை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது. அப்புறமா எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் எப்படி ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நம்ம கொண்டு வருது. 3வது, அடுத்தது நம்மளுக்கு எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையில சாய்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுல நம்ம எப்படி இன்டெலெக்சுவலான சாய்ஸஸ், நம்ம ரைட்டான சாய்ஸஸ் எப்படி எடுக்கிறது, அதுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கப்புறமா பிரேயர்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்மளுடைய பிரார்த்தனைகளை நம்ம பகவான் கிட்ட உண்மையா சின்சியரான பிரார்த்தனைகளை நம்ம சமர்ப்பணம் பண்ணா பகவான் எப்படி நமக்கு கிருபா பண்ற அப்படிங்கறதோட நம்ம பூர்த்தி பண்ண போறோம். சோ இததான் நம்ம 4 நாள்ல பார்க்க போறோம். சோ கைண்ட் ரிக்வெஸ்ட், எல்லாரும் எவ்வளவு முடியறதோ வந்து கலந்துண்டு, அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்க்க போற கதைகள் எல்லாமே ஸ்ரீராமாயணத்திலேருந்தும் ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்தும் தான் இருக்கும் கதைகள். அதை பேஸ் பண்ணி அந்த இதிகாச புராணங்கள் நமக்கு எப்படி நம்ம சனாதன தர்மம் நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு எப்படி நமக்கு வழிகாட்டுறது அப்படிங்கறதான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். ராதே ராதே. அடுத்து நமது அபிராமி அந்தாதி வகுப்பு எடுக்கக்கூடிய திருமதி அஞ்சனி சேஷாத்திரி அவர்களே ஒரு 2 நிமிடம் வகுப்புகளை பற்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமாத்ரே நமஹ.
நான் வந்து வகுப்பை பத்தியோ நம்ம என்ன கத்து கொடுக்க போறோங்கிறத பத்தி சொல்லவே அவசியம் இல்லாத அளவுக்கு ராகவன் குருஜி ரொம்ப அழகா எல்லா விஷயங்கள் அபிராமி அந்தாதியை பத்தின எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகா சொன்னார். நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்லிக்கணும்ட்டு ஆசைப்படுறேன். அபிராமி அந்தாதி எடுக்க போறோம், அந்த கிளாஸ வந்து நமக்கு அனுபவிச்சு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்ததுல இருந்து இன்னி தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நித்தமும் என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு மிராக்கிள், நான் நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி ஒரு மிராக்கிள் அம்பாள் வந்து என்னுடைய இதுல இந்த அபிராமி அந்தாதிய கத்து கொடுக்க போறோம் அப்படின்னு முடிவானதுல இருந்தே நடக்கிறது. முடிவானதே ஒரு மிராக்கிள் தான். நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாரும் ஒரு அற்புதமான பொக்கிஷம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரந்தத்தை கத்துக்க போறோம். அதை எல்லாரும் அனுபவிச்சு ரொம்ப ஸ்ரத்தையோட மனசுல அம்பாளை கம்ப்ளீட்டா நம்பிண்டு அம்பாள் கிட்ட சரணாகதி கம்ப்ளீட் சரண்டர் கொடுத்துட்டு நம்மளோட பெஸ்ட கொடுத்து இத நன்னா கத்துப்போம். தனுஷ்கோடி சார் வந்து அர்த்தத்தோட பண்ணுங்கோ மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து அர்த்தத்தோட கத்துக்கல. ஆனா அகைன் அதுவும் அம்பாளோட புண்ணியம் தான். மானசீக குருவா ஸ்வர்கீய ஸ்ரீ அபிராமதாசர் வெங்கட்ராம சாஸ்திரிகள் அவரு ஐயாவை மனசுல வச்சிருந்து எனக்கு இன்னொரு மானசீக குருவா கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமி அவளையும் மனசுல வச்சிருந்து நான் வந்து அர்த்தத்தோட இத அனுபவிச்சு சொல்லக்கூடிய ஒரு முயற்சிய பண்ண போறேன். எல்லாரும் கூடயும் சேர்ந்து நானும் நிறைய அம்பாளோட அதிசயங்கள், அம்பாள் பண்ணின அதிசயங்கள், அம்பாளை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்க போறது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இதை கத்துண்டு அம்பாள் நம்ம வாழ்க்கைக்குள்ள அபிராமி வந்ததுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய மாற்றங்களை யாராலையும் மாத்த முடியாது. அது மட்டும் நிச்சயம் சொல்றேன். இந்த ஒரு வாரம் ஆயிருக்கும் நானும் சாரும் பேசி. அத்தனை கஷ்டங்கள் வந்தது. ஆனா அந்த அத்தனை கஷ்டத்துல இருந்து அம்பாள் வந்து நிவர்த்தி பண்ணி கைய புடிச்சு என்னை கூட்டிட்டு வந்திருக்கா. எனக்கு சொல்லும் போதே ரொம்ப வந்து எமோஷனலா இருது. அதனால எல்லாருமே அம்பாள் கிட்ட கம்ப்ளீட் சரணாகதி பண்ணிட்டு இதை நல்ல விதமா கத்துண்டு அனுபவிப்போம். நமஸ்காரம் தனுஷ்கோடி சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நமஸ்காரம், நன்றி. அதாவது எல்லாருக்கும் ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் கேட்டுக்கிடுங்க. இந்த விழாவை ஆரம்பிச்சு வச்சதும் இந்த வகுப்பை எடுக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வந்து இளம் வயதினர் தான். அதனால எல்லாரும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த குழந்தைகளுக்கு உண்டான வகுப்பு வந்து இப்ப 7:30 மணிக்கு அந்த குரூப்ல லிங்க் போட்டு ஆரம்பமாகும். அபிராமி அந்தாதி வகுப்பு வந்து மே 4ஆம் தேதி திங்கட்கிழமையில இருந்து வகுப்பு ஆரம்பமாகும். இப்போது நன்றியுரை ஆற்றுவதற்கு திருமதி அமலா விஜயகுமார் அவர்களை அழைக்கிறேன். ராம் ராம், அனைவருக்கும் நமஸ்காரம். நன்றி உரை வழங்க